இணையவழி தடையில்லா இணையவழி பயிற்சி பட்டறை இன்று 940வது நாள். தினமும் காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:15 வரை கொண்டு செல்லும் இந்த புரோகிராமில் மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இன்று நம்மிடையே மூத்த பயிற்றுனர் ஏ.வி. ராமநாதன் சார், ஜேசி எக்ஸல் கிராஜுவேட் அவர்கள் மற்றும் கார்ப்பரேட்டராக நீண்ட அனுபவம் பெற்றவர், நற்பொருளில் ஆரம்ப காலத்திலிருந்து நம்முடன் பயணம் செய்பவர். அவர்களை இந்த தளத்துக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அவரை பற்றி ஒரு அறிமுறை வழங்க லட்சுமணன் சார் அவர்களை அழைக்கிறேன். நன்றி சார். நற்புலரி அதிகாலை பொழுது நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்களை அனைவரும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பெயர் சொன்னால் போது தரம் எளிதில் விளங்கும் என்று சொல்வார்கள். அது போல இவருடைய அனுபவமே இவர் எப்படிப்பட்ட ஒரு பயிற்றுனர் என்பதனை நமக்கு பறைசாற்றும். போஸ்ட் கிராஜுவேட் இன் கெமிஸ்ட்ரி படித்து முடித்தவுடன் மஜுரா கல்லி புகழ்பெற்ற மதுரை கல்லூரியில் கெமிஸ்ட்ரி துறையில் விரிவாளராக தனது பணியை துவக்கிய ஐயா அவர்கள் பின்னாட்களில் தூத்துக்குடியின் ஸ்பிக் அமைப்பிலும் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி கடநீர் ஆலையில் ரசாயன ஆய்வு துறை தலைவராகவும், பின்னாட்களில் மும்பை கனநீர் வாரியத்தில் மனிதவள மேம்பாட்டு துறை தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பயிற்சி துறையில் இருந்த ஆர்வத்தின் காரணமாக பின்னர் தூத்துக்குடி ஜேசிஸ் ஸ்பிக் நகர் ஜேசிஸ் அமைப்பில் இணைந்து பயிற்றுனராக தன்னை உருவேற்றிக் கொண்டவர். அந்த அமைப்பின் முன்னாள் தலைவரும் கூட. தொடர்ந்து பல்வேறு கார்ப்பரேட் கம்பெனிகள் பணி ஓய்வுக்கு பின் அரசு நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள், கல்லூரிகளில் 3000க்கும் மேலான சாஃப்ட் ஸ்கில் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான இன்டர்வியூ ஸ்கில்ஸ் மற்றும் பணி ஏற்புக்கான பல்வேறு விதமான பயிற்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பவர். கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடன் பயணித்த அவர் நற்புலரியில் கடந்த 1 ஆண்டுகளாக சர்வதேச மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு தொடர் பயணத்தில் இருந்த காரணத்தினால் 1 வருடமாக நம்மிடம் விலகி இருந்த அவர் மீண்டும் 1 வருட காலத்திற்கு பின் நம்முடன் இணைந்து கவுண்ட் யுவர் பிளஸிங் என்ற இந்த மாதத்தின் தலைப்புக்காக நம்முடைய தோன்றி பயிற்சி வழங்க இருக்கின்றார். ஐயா அவர்கள் சர்வதேச ஜேசிஸ் அமைப்பின் எக்ஸல் கிராஜுவேட் பட்டதாரி என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். அவருடைய மிக சிறப்பான பயிற்சிகளை நாம் தொடர்ந்து இங்கு பெற்றிருக்கின்றோம். மிக நீண்ட இடைவெளிக்கு பின் இப்பொழுது தொடர இருக்கிறோம். ஐயா அவர்களை வரவேற்று அவரை உங்களிடம் அறிமுகம் செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். களம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா அவர்கள் ஏ.வி. ராமநாதன் ஐயா அவர்கள் தொடர்ந்து நமக்கு கவுண்ட் யுவர் பிளஸிங் என்ற தலைப்பின் கீழ் பயிற்சியை வழங்குவார். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தொடங்கலாமா சார்? நன்றி சார். நன்றி லட்சுமணன் சார். ஃப்ளோர் இஸ் யுவர் சார். நீங்க பேசலாம் சார். ராமநாதன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ லட்சுமணன் சார். அண்ட் அனைவருக்கும் என்னுடைய இனிய நற்புலரி வணக்கங்கள். ஒரு அருமையான தலைப்பு, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமாய் என்றாராம், ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் வாழ்வை கொடுமை என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான்னு ஒரு பாட்டு வரும். பழைய ஒரு சாந்தி நிலையத்துல சுசிலா பாடுற பாட்டு, மிக அருமையான பாட்டு. ஸோ எப்படி ஒருத்தனுக்கு வாழ்க்கை இனிமையா இருக்கு, இன்னொருத்தனுக்கு கொடுமையா இருக்குன்னா அதுதான். இவர் முதல்ல உள்ள ஆள் பிளஸிங்ஸை கவுண்ட் பண்றாரு, வரங்களை பட்டியலிடுகிறார். இரண்டாவது மனிதனும் சாபங்களை பட்டியலிடுகிறார். வரங்களை பட்டியலிடும் பொழுது வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது, சாபங்களை பட்டியலிடும் பொழுது வாழ்க்கை கொடுமையாக இருக்கிறது. இதுதான் விஷயம். ஸோ எல்லாமே நம்மளுடைய தி வே ஆஃப் திங்கிங், நம்ம நினைக்கும் விதத்துல தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. அதான் முக்கியம். ஸோ இப்போ நான் எப்படி இல்லாம பேசலாம். இந்த டாபிக் ரொம்ப ஒரு வைடு டாபிக், எப்படி வேணும்னு பேசலாம். என்னன்னா,
எனக்கு என்னெல்லாம் வரங்கள் நினைச்சு நம்ம ஒரு பட்டியல் போட்டுன்னு வச்சுங்க, அது ஒரு மாதிரியான ஒரு பேச்சு, அப்படியும் பேசலாம். அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த வரங்கள்லாம் பயன்படுத்தி பிளஸிங்ஸை கவுண்ட் பண்ணாலாம் இப்படி வாழ்க்கையில சாதனைகள் செஞ்சிருக்கான்னு சொல்லி சாதனையோட பட்டியலிட சொல்லி அவங்களுடைய சாதனைகளை சொல்லலாம், அப்படியும் பேசலாம். இல்லைன்னா எப்படி நம்ம வந்து அந்த வரங்களை கண்டுபிடிப்பது அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசலாம். அல்லது வரங்களை பயன்படுத்தினால், இந்த மாதிரி ஒரு பிளஸிங்ஸை பயன்படுத்தினால் எப்படி நம்ம பயன்கள் கிடைக்குங்கிறது மாதிரி பேசலாம். ஸோ எப்படி எனக்கு வாழ்க்கையில வரங்கள் கிடைச்சது அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பேசலாம். இப்படி நிறைய விதங்கள்ல பேசலாம். இப்படி நிறைய பேர் பேசியிருப்பீங்க இந்த மாசம் ஃபுல்லா. சரி, நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன். நேற்று ஃபுல்லா நேற்று நான் ப்ரிப்பேர் பண்ணதை யோசிச்சு பார்த்தேன். ஒரு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண டாபிக் தான் அது. ஆல்ரெடி லவபிள் எல்போர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கேன் ஒரு தடவை. ரமேஷ் சார் கூட இப்போ அட்டன் பண்ணியிருக்காரு அந்த மாஸ்டர் கேஸ். இன்னும் சில பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க இதில். அதுலேயே உள்ளதே நான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த சில வழிமுறைகளை நாம் கடைப்பிடித்தால் வரங்களை நாம் கண்டுபிடித்து அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால சில வழிமுறைகளை நாம் பயன்படுத்தினோமானால் நம்மால் அந்த வரங்களை கண்டறிந்து அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த வழிமுறைகளை நான் சொல்ல போறேன். ஸோ கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸான சில எளிதான வழிமுறைகளை சொல்றேன். மிக மிக எளிதானவை, நமக்கு தினசரி வழக்கமான ஒரு எளிதான ஒரு ப்ரொசீஜர் அல்லது நடைமுறையில் உள்ளதுதான், அது சொல்ல போறேன். இப்போ வந்து ஒரு எல்போர்ட்னா நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது வந்து லேர்ன். ஒரு 2 வீலரோ 4 வீலரோ முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் அதை ஓட்டுறதுக்காக முதல்ல எல்போர்டு தான் முதல்ல வாங்க வேண்டியிருக்கு. அதை வாங்கி ஓட்டிக்கிறோம். ஒரு 6 மாசம் கழிச்சு பர்மனன்ட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்றோம். அந்த எல் வந்து எவ்வளவு உபயோகமா இருக்கு வாழ்க்கையில. அந்த எல் நமக்கு தேவைப்படுது. அந்த எல் தான் நம்ம வாழ்க்கையை நமக்கு ஒரு பாதுகாப்பையும் நமக்கு ஒரு இலக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு சக்தியும் கொடுக்குது இல்லையா அந்த எல் எவ்வளவு எல் இருக்கு வாழ்க்கையில. ஒரு எல் நமக்கு தெரிஞ்ச எல் வந்து லேர்ன். எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லேர்ன். அந்த லேர்ன் முதல்ல சொல்றேன். The beautiful thing about learning is that none can take it easily away from you. அதாவது இந்த கல்வி என்று சொல்லக்கூடிய ஒன்றினுடைய கற்றல் என்று சொல்லக்கூடிய ஒன்றினுடைய மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு அம்சம் என்னன்னா, அதை உங்கள்ட்ட இருந்து யாருமே பறிக்கவே முடியாது. எதை வேணாலும் திருடவே முடியாது. அல்ல நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தால் அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ கீப் லேர்னிங் அண்ட் கீப் க்ரோயிங்கிறது எவ்வளவு அருமையான வார்த்தை. ஸோ கற்றுக்கொண்டே இருப்போம், தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்போம் என்று நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கு நான் தினமும் கற்றுக்கொள்கிறேன், தினமும் வளர்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்ப கற்றுக்கொள்வதை நிறுத்துகிறோமோ அன்றே வளர்வதும் நின்று விடுகிறது. அடுத்தது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லி நம்ம ஔவையாருடைய பாட்டு ஏற்கனவே இருக்கு. ஸோ நம்ம வந்து என்னதான் கற்றா கூட எல்லாம் ஒரு கைமண் அளவு தான். ஏன்னா கல்லாத அளவு பார்த்தீங்கன்னா உலக அளவு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குன்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஓஹோ தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும், ஆயுள் முழுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நமக்கு வருகிறது. அந்த எண்ணம் வருகிறது. நம்ம கலைவாணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலைவாணி அந்த கல்வியின் கடவுள் கலைவாணி எடுத்தீங்கன்னா, கலைவாணியோட கையில இருக்கிறது வந்து ஒரு வீணை அண்ட் புத்தகம். புத்தகம் வந்து நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அறிவை வளர்ப்பதற்காக நாம் தினசரி பயிற்சி செய்ய வேண்டும், தினசரி அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக கலைவாணி கையில் புத்தகம் இருக்கிறது. அதே கலைவாணியின் கையில் வீணையும் இருக்கிறது. தினசரி நம்முடைய திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஸ்கில்ஸ் அதை வளர்த்துக் கொள்வதற்காக வீணையும் கலைவாணி கையில் வைத்துக் கொண்டு மீட்டிக் கொண்டே இருக்கிறாள். எனவே தினசரி நீ அறிவையும் உன்னுடைய திறனையும் செய்திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது நாலேஜையும் ஸ்கில்லையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும், தினசரி கற்றுக்கொள்ள வேண்டும், தினசரி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காக, அப்டேட் செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காக கலைவாணி கையில் புத்தகம் வீணையும் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் எனக்கு ஒரு ஏற்கனவே எல்லாரும் தெரிஞ்ச கதை தான், திரும்ப சொன்ன நல்லா இருக்கும். ஒரு ஜென் குரு வந்து வகுப்பு எடுக்கும் பொழுது டீ தயார் பண்றாரு. சூடா டீயை தயார் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஜக்ல இருந்து ஒரு பையனை கூப்பிட்டு அவனுக்கு கையில கப்பை கொடுத்து பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஊத்துறாரு. ஊத்திக்கிட்டே இருக்காரு. அது வழிய ஆரம்பிச்சிருது. சிஷ்யன் வந்து குருவே வழிகிறதுன்னா உடனே குரு கேட்டாரு, அந்த உன் கையில உள்ள கப்பு ஏன் வழியுதுன்னு கேட்டோம்னா, கப்பு ஃபுல்லா இருக்கு குருவே அதனால வழியுது அப்படிங்கிறான். சரி, அப்படின்னா அந்த கப்புல உள்ள டீ வழியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. குருவே கப்புல கொஞ்சம் இடம் இருக்கணும், இடம் இருந்தாதான் வழியாது, இல்லைன்னா நீ ஊத்திக்கிட்டே இருக்கும்போது வழிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னா. அதனால என்ன உனக்கு இப்ப தெரியுது, இப்ப கப்புல இடம் இருக்கணும், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்ட்டாரு. அவ்வளவு பாடம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பசங்களாம் யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் புரியுது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்,
நீங்க படிக்க வரும்பொழுது மென்டல் கம்பெனி சொல்லக்கூடிய அந்த மன கோப்பையில் நிறைய ரொப்பிட்டு வந்திருக்கீங்க, நிரப்பி கொண்டு வந்திருக்கிறீங்க. அதனால நான் சொன்னதெல்லாம் காதலே கேட்காம எங்கேயோ போட்டுட்டு இருக்கீங்க. அதை நான் பார்த்துட்டேன். நீங்க உங்க மனக்கோப்பையை காலி செய்து கொண்டு கொஞ்சம் வெற்றிடம் வைத்துக்கொண்டு கொஞ்சம் இடம் வைத்துக்கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தேநீர் வந்து உங்க மனசுக்குள்ள பதியும். அந்த டீயை நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ லேர்னிங் நடக்கும். நீங்க வாட்டுக்கு ஃபுல்லா அதான் எனக்கு தெரியுமேங்கிற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள எல்லாமே நினைச்சிட்டு வரும்போது எப்படி அந்த கப்பலை வந்து அந்த தேநீரானது ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில விழுதோ அது மாதிரி வெளியில வரும். அதனால மனசுல இடைவெளி இருக்கணும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், அந்த காலி இடம் இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேங்கிறத அப்ப மாணவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாளைக்கு அந்த நல்ல எண்ணத்தோட வராங்க. அதான் சொல்றாங்க, லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன்ங்கிறாங்க. கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு இந்த கற்றதை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அன்லேர்னா மறந்து விடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. அன்லேர்னா அர்த்தம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, தள்ளி வைங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த மனசை கொஞ்சம் எம்டியா வைங்க. அப்புறம் ரீலேர்ன், திரும்பவும் மறுபடியும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க புதுசா விஷயங்கள்லாம் வாங்கிக்க முடியும், இல்லைன்னா வாங்கிக்க முடியாது. ஸோ லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன் சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். அது அப்புறம் எனிஒன் who has made a mistake never tried anything new அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு. உலகத்துல தவறே செய்யாதவன் எந்த புதிதான ஒன்றையும் அவர் இதுவரை முயற்சியே செய்யவில்லைங்கிறது தான் ஐன்ஸ்டீனுடைய ஒரு ஃபேமஸ் ஒரு மேற்கோள். அதனால நாலேஜ் கம் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஸோ தவறுகள்லேருந்து தான் அனுபவம் வருது, அனுபவத்துலேருந்து தான் அறிவு வருது. அதனால தவறு செய்வதை பற்றி கவலைப்படாதீங்க. நிறைய தவறுகள் இருக்கு பண்றதுக்கு. ஏன் ஒரே தவறையை திரும்ப பண்றீங்க? ஒருத்தரோட காது செவந்து போச்சு, ஏன்டா காது செவந்து சொல்லி டாக்டர் கேட்கிறாரு. டாக்டர், நான் வந்து துணி இஸ்திரி போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டெலிஃபோன் அடிச்சுதா, ஒரு வாசல காலிம்பில் அடிச்சுதா, நான் வந்து அந்த கையில் உள்ள இஸ்திரி பெட்டியே டெலிஃபோன் நினைச்சிட்டு அந்த ரிசீவர் நினைச்சிட்டு அது காதில் வச்சுட்டேன். ஐயோ அட பாவி, 100 காதும் செவந்திருக்கேன், என்னப்பா ஆச்சுன்னு கேட்டா 2ஆம் தடவை மணி அடிச்சு டாக்டர் அப்படிங்கிறான். திரும்பவும் அதே மாதிரி வச்சிருக்கான். ஸோ முதல்ல உள்ள தப்புல இருந்து அவன் கற்றுக்கொள்ளவில்லை. அதனால தப்பை திரும்ப பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஒரே தப்பை திரும்ப பண்ண வேண்டாம். நிறைய தப்புகள்லாம் இருக்கேன். ஸோ ஒரு தப்புல இருந்து கற்றுக்கொண்டோம் என்றால் கொஞ்சம் முன்னேறுறோம். அடுத்த தப்பை பின்னாடி வேற மாதிரி பண்ணுவோம். அதே தப்பை திரும்ப பண்ணா கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஸோ கீப் லேர்னிங் அண்ட் கீப் க்ரோயிங். எல்லாருக்கும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு எல்லா பயிற்சியிலையும் ஐதர் ஐ லேர்ன் ஆர் ஐ வின். ஒன்று கற்றுக்கொள்கிறேன் அல்லது ஒன்று வெற்றி அடைகிறேன் அல்லது கற்றுக்கொள்கிறேன். ஐதர் ஐ வின் ஆர் ஐ லேர்ன். ஐ ரிப்பீட், ஐதர் ஐ வின் ஆர் ஐ லேர்ன். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஏ வின்னர். இந்த ஆட்டோ சஜஷன் நான் அடிக்கடி எனக்கு நானே சொல்லிப்பேன். இதை மற்றவங்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் சொல்லுவேன். ஐதர் ஐ வின் ஆர் ஐ லேர்ன். ஒன்று நான் வெற்றி அடைகிறேன் அல்லது கற்றுக்கொள்கிறேன். எந்த முயற்சி செஞ்சாலும், என்ன ஒரு முயற்சியில் இறங்கினாலும் நீங்க 2 தான் பண்றீங்க. 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்து வெற்றி அடைகிறீங்க, இல்லைன்னா கற்றுக்கொள்கிறீர்கள். வெளிப்படைத்தன்மை இருந்தால் அதை கற்றுக்கொள்ளும் சுபாவம் வரும். ஸோ சொல்லிங்க, ஒன்று நான் வெற்றி அடைகிறேன், இல்லை என்றால் கற்றுக்கொள்கிறேன், எனவே நான் என்றுமே வெற்றியாளன் அப்படிங்கிற எப்பவுமே நினைவு வச்சுங்க. உங்களுக்கு தோல்வியே கிடையாது, தோல்வி மனப்பான்மையும் இல்லாமல் போயிடும். ஸோ கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருக்கும்போது தோல்வியே வராது. அடுத்த எல்லை என்ன நினைச்சீங்கன்னா, லிசன், காது கொடுத்து கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த கற்றுக்கொள்ளும் சொல்லும்பொழுது எனக்கு அந்த குரல் ஞாபகத்துக்கு அதை சொல்லிடுறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி. திருவள்ளுவர் அழகா அந்த கற்றலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. 2வது எல் வந்து லிசன். ஸ்பீக்கிங், லிசனிங், ரீடிங், ரைட்டிங் தான் 4 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது பேசுதல், காது கொடுத்து கேட்டல், படித்தல், எழுதுதல். இந்த 4லையும் மிக மிக முக்கியமானது எது சார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் என்னது? கேட்டல். அப்சல்யூட்லி கரெக்ட் சார். ரமேஷ் சார் கரெக்ட் சார். சொல்லுங்க, சொன்னது யாரு சார்? ரமேஷா? யாரு என்ன சொன்னீங்க? ரமேஷ் சார் சொன்னீங்க. ஓகே. கேட்டல் ஏன் முக்கியம்னா, நம்ம அடிக்கடி நமக்கு ஹோல் டே யாராவது சொல்லிட்டே இருக்காங்க. ஏதாவது ரேடியோல வரும், டிவியில வரும், அல்லது நம்ம பக்கத்துல உள்ள யாராவது பேசுவாங்க, அல்லது நமக்கு நாம ஏதாவது பேசின பேச்சு நம்மளாமே கேட்டுப்போம். ஏதோ கேட்டல் அடிக்கடி பண்ணிட்டே இருக்கும். அந்த கேட்டலை அடிக்கடி நடந்துட்டே இருக்கும்பொழுது, அது அடிக்கடி அது நேரும் பொழுது, அதை முறையா கேட்டேன் என்ன, நல்ல காது கொடுத்து கேட்டாங்க, அதான் வேணும். லிசனிங்ல ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், தெரிஞ்சோ தெரியாமலோ, அது நம்ம நிகழ்ந்துகிட்டே இருக்கிறது. அது நல்லபடியா பண்ணலாமே. 45% ஒரு நாளைக்கு கேட்டல் தான் நடக்குதுங்கிறாங்க. அதை நல்லபடியா பண்ணணும். அந்த கேட்டல் ஒழுங்கா இருக்கா இல்ல, ஏன்னா எங்கேயோ பிராக பார்த்துட்டு எங்கேயோ கவனம் இல்லாம இருக்கும்போது வேஸ்டா போகுது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நல்ல கவனிங்கிறாங்க. ஸ்பீக் இன் such a way that others love to listen to you. Listen in such a way that others love to speak to you. ஸோ மற்றவங்க நல்லா காது கொடுத்து கேட்கறதுக்காக நல்லா அருமையா பேசுங்க.
மத்தவங்க நல்லா பேசுறதுக்காக காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாருங்க, இந்த லிசன்ங்கிற ஸ்பெல்லிங் பாருங்களேன், LISTEN லிசன். அது எப்ப நல்லா வரும்? அதை அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா SILENT சைலண்ட் வரும். எக்ஸாக்டா ரிவர்ஸா பண்ண வேண்டாம். அந்த லிசன்ங்கிற ஸ்பெல்லிங்ல உள்ள அந்த லெட்டர்ஸை கொஞ்சம் ரேண்டமா கொஞ்சம் கலைச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி போட்டீங்கன்னா சைலண்ட்னு வரும், SILENTன்னு வரும். ஸோ அமைதியாக இருந்தால் காது கொடுத்து கேட்கும் என்று கேட்கக்கூடிய சக்தி அதிகமாகும். ஸோ அமைதியாக நீங்கள் இருந்தால் காது கொடுத்து கேட்பது அதிகமாகும். கொண்டு லிசனிங்கை இம்ப்ரூவ் பண்ணீங்க. ஹியரிங் சொல்றாங்க ஆங்கிலத்தில், லிசனிங் சொல்றாங்க. உங்களுக்கு ரெண்டு வித்தியாசம் தெரியும். ஹியரிங்கிறது ஒரு பிசிக்கல் ஃபினாமினன். காது இருக்கிறவங்கலாம் ஏதாவது வைப்ரேஷன், ஏதாவது உள்ளுக்குள்ள நம்ம ஆடியோ நர்வ் மூலமா ஏதாவது வைப்ரேஷன் நமக்கு மூளைக்குள்ள போயிட்டே இருக்கும். ஆனா மனப்பூர்வமா உள்வாங்கிக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது லிசனிங் தான். ஸோ ஹியரிங்கை காட்டில் மிக மிக முக்கியமானது லிசனிங். இது வந்து மென்டல் ஃபினாமினன். லிசனிங்கிறது ஒரு மைண்டும் ஹார்ட்டும் சேர்ந்து இன்வால்வ் ஆகக்கூடிய மென்டல் ஃபினாமினன். ஸோ லிசனிங் தான் வேணும். ஸோ ரெண்டாவது எல் வந்து லிசன், காது கொடுத்து கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதான் குறள்ல திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்வி அதிகாரத்தில் சொல்றாரு, செவி செல்வம் தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறாரு. அதனால அதை ஞாபகம் வச்சுப்போம். ரெண்டாவது எல் லிசன். மூணாவது எல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மூணாவது எல் நிறைய இருக்கு. அப்புறம் இந்த ஸ்டீஃபன் கோவே சொல்றாரு, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். முதல்ல நல்லா பிறரை புரிஞ்சுங்க, அப்புறம் நீங்க புரிந்து கொள்ளப்படுவீர்கள். அதனால லிசனிங் தான் வேணும். அட்டென்டிவ் லிசனிங், எம்பத்திக் லிசனிங், பிறருடைய மனநிலையை உங்களை இழுத்து பார்த்து லிசன் பண்ணுங்கிறாரு. ஸோ லிசனிங் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுட்டீங்க? லிசனிங் ஹியரிங் வித்தியாசம் புரிஞ்சுட்டீங்க. மூணாவது எல் என்னவா இருக்கும்? அதான் ஆரம்பிச்சேன் விட்டேன். மூணாவது எல் என்னவா இருக்கும்? லாஃப். நல்ல வாய் விட்டு சிரிங்க. சிரிக்க தெரிந்த ஒரே பிராணி வந்து உலகத்துல மிருகம் வந்து மனிதன் தான். ஏன்னா மத்தெல்லாம் சிரிக்கிற மாதிரி தெரியும், ஆனா சிரிக்கணும் தெரியாது. டால்பின் பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா நிஜமா சிரிக்கிறதா இல்லையா தெரியாது. ஆனா இப்போ முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனிதனா திட்டமிட்டு ஒரு தன்னுடைய கண்ட்ரோல்ல சிரிப்பை எப்பயும் கொண்டு முடியும். ஸோ லாஃப்டர், அந்த இதய நோய்க்கு பெரிய நிவாரணம் வந்து அந்த சிரிப்பு. உடல் வலியை குறைக்கும், பெயின் கில்லர் அது. சுவாசத்தை மேம்படுத்தும், எடை குறைய உதவும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும், மன அழுத்தம் குறையும், இளமை அதிகரிக்கும். இவ்வளவு ஒரு பலன்கள் இருக்க பொழுது ஏன் நல்லா வாய்விட்டு சிரிக்க கூடாது? நல்லா சிரிப்போம். லாஃப்டர் கிளப் எல்லாம் வந்துருக்கு. நிறைய பார்க்ல எல்லாரும் மாசம் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து விழுந்து சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு இயல்பா வந்துன்னா அந்த பார்க்லாம் நீங்க போய் அங்க போய் இல்லாட்டி சிரிக்க வேண்டாம். சிரிப்பே இன்னைக்கு வராதவங்க அட்லீஸ்ட் லாஃப்டர் தெரப்பி அந்த மாதிரி கோர்ஸ்லாம் சேர்ந்துட்டு அங்கேயாவது சிரிக்க முயற்சி பண்ணுங்க. கண்ணாடி முன்னாடி அடிக்கடி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி சிரிச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஆனா பக்கத்துல யாரும் இல்லாத அப்படி பாத்துங்க. யாராவது இந்த கோர்ஸ் அட்டன் பண்ண அப்புறம் ஏதோ இந்த ஆளுக்கு என்னமோ ஆயிடுதுன்னு நினைச்ச கூடாது. ஆரம்ப காலத்துல கொஞ்சம் தனியாவே பண்ணுங்க, அப்புறம் மற்றவங்க கூட சேர்ந்து பண்ணலாம். அழுவதற்கு 10 காரணம் இருந்தா சிரிப்பதற்கு 100 காரணம் இருக்கும். அதனால நல்லா சிரிக்கலாம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நமக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு பொன்மொழி. லாஃப்டர் இஸ் தி பெஸ்ட் சீப்பஸ்ட் மெடிசன். பாருங்க, ஒரு ஆசிரியர் வந்து பூகோள வகுப்பு எடுக்கும்பொழுது பையன்கிட்ட கேட்கிறாரு, ஏய் ஆஸ்திரேலியா காட்டுங்கிறாரு. மேப்பு செவத்துல தொங்க விட்டுருக்காரு, ஆஸ்திரேலியா காட்டுங்கிறாரு. பையன் வந்து தெரியல சாருங்கிறான். பெஞ்சு மேல இருந்து நெல்லுன்னு சொல்லி கோபத்துல பேசுறாரு. இப்பவும் தெரியல சாருங்கிறான். அவ்வளவு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, வாத்தியாரும் சிரிச்சிடுறாரு. ஸோ சிரிக்கும் பொழுது அந்த ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் உள்ள அந்த தூரம் குறைஞ்சிருது, ஒரு இன்டிமேசி அதிகமாயிடுது, கற்றல் வந்து நல்லா நடக்குது. ஸோ சிரிப்பு வந்து எல்லா இடங்களையும் பயன்படும். இந்த அலுவலகத்திலையும் பாருங்க, கொஞ்சம் புன்முறுவலோட கொஞ்சம் ஆடிப்பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காதுன்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் ஹியூமர் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் லேசா மன விட்டு சிரிச்சிங்கன்னா கண்டிப்பா வேலைகள் சுலபமாகவும் இருக்கும், நல்லாவும் நடக்கும். அடுத்தது பாருங்க, அடுத்த எல் வந்து லவ், அன்பு. அன்பின் வழியுது உயிர்நிலை. உண்மையா அன்போடு இருக்கிறவங்க தான் உண்மையான உயிர் இருக்கு. மற்றவங்க எல்லாம் வெறும் எலும்பு தோல் பொருத்திய உடம்பு, அந்த தோல் வெறும் தோல் பொருத்தப்பட்ட, தோல் என்ற போர்வை பொருத்தப்பட்ட வெறும் எலும்பு சேர்ந்த ஒரு உடம்பு தாங்கிற மாதிரி ஒரு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. ஸோ அன்பின் வழியுது உயிர்நிலை. யார் அன்போடு இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, உயிர்கள் அப்படிங்கிறாரு வள்ளுவர். தென் there is no love, there is no understanding. ஆஸ்கார் வைல்டோட ஒரு பழைய ஒரு பழமொழியா இருந்தா கூட நமக்கு எல்லாரும் தெரிஞ்சுதான் அது. அதாவது எப்ப அன்பு இல்லாமல் போகிறதோ அங்கு புரிதல் இல்லாமல் போகிறது. அன்பு இருக்கும்பொழுதுதான் புரிதலே வருகிறது. லவ் வித்வுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இன் ரிட்டர்ன் இஸ் ரியல் லவ். லவ் வந்து எப்படி இருக்கணும்னா, எதையும் எதிர்பாராமல் இருக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்க வேண்டும். கண்டிஷன்ஸ், நிபந்தனைக்கு உட்படாமல் இருக்கணும். ஸோ லவ் வந்து நல்லா இருக்கணும்னா, அது உண்மையிலே நல்ல பலன் கொடுக்கணும்னா எந்த எதிர்பார்ப்பும் அதோட சேர்க்கக்கூடாது.
அப்புறம் நிபந்தனைகளையும் சேர்க்கக்கூடாது. அன்கண்டிஷனலா இருக்கணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். இருந்தாலும் அந்த லவ் வந்து நமக்கு நல்லதை கொடுக்கும். எல்லா இடங்களுக்கும் ஒரு ரேடியேட் ஆகி நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஸோ மக்கள் நீங்கள் சொன்னதை மறந்து விடுவார்கள், நீங்கள் செய்ததை மறந்து விடுவார்கள். மக்கள் நீங்கள் அவர்களை எப்படி கனிவாக அன்பாக நடத்தினீர்கள் என்பதை மட்டும்தான் இன்னைக்குமே நினைவில் கொள்வார்கள். அதனால கொஞ்சம் அன்பா எல்லாரும் நடத்த பார்ப்போம், ரொம்ப முக்கியம். அடுத்த எல் என்ன பார்த்தீங்கன்னா லிவ், வாழுதல். என்ன சார் வாழ்ந்துதானே இருக்கோம், we exist, many of us exist, only few people live. ஸோ ஏதோ இருந்துட்டு இருக்கோம், அதான் எக்ஸிஸ்டிங். ஆனால் லிவிங் தான் வேணும், நமக்கு வாழுதல் வேணும். எப்போ வரும்? அதான் ஜென் குருட்ட ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் கேட்டான், குருவே எங்கே நான் அமைதியை காண முடியும் அப்படின்னு கேட்டான். உடனே குரு சொன்னாரு, எங்கே கடந்த காலம் முடிந்து விடுகிறதோ, எங்கே வருங்காலம் இன்னும் தொடங்கவில்லையோ அந்த இடத்தில் அமைதியை காணலாம் அப்படிங்கிறார். ஸோ எங்கே கடந்த காலம் முடிந்து விடுகிறதோ, எங்கே வருங்காலம் இன்னும் தொடங்கவில்லையோ அந்த இடத்தில் அமைதியை காணலாம். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஸோ கடந்த காலம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, ஒரு பக்கம் வருங்காலம் இருக்கு, ரெண்டு பேரும் நடுவில் உதன்னு உதைக்கிறாங்க. அந்த உதைக்கிற ஃபுட்பால் தான் நம்ம. ஸோ கடந்த காலம் வந்து தம் பக்கம் இழுக்கிறதுக்காக ஒரு பக்கம் உதைக்குது, வருங்காலம் வந்து இந்த பக்கம் எதிர் திசையில் உதைக்குது. மாறி மாறி ரெண்டும் உதன்னு உதைக்குது அந்த ஃபுட்பால் ஆகிய நம்மள. அதனால என்னாச்சு, நிகழ்காலத்தில் இருக்க வேண்டிய நம்மளால நிகழ்காலத்தில் இருக்கவே முடியல. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணணும், தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கடந்த காலத்தையும் கடந்த கால நினைவுகளும் வருங்கால நினைவுகளும் வராமலே இருக்க முடியாது, வரத்தான் செய்யும். அதை குறைச்சிக்கிட்டு நிகழ்காலங்கிற தருணத்துல இருக்க பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடந்த காலத்தை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம், எப்படி அனுபவமா பாடமா கற்றுக்கொள்ளலாம். வருங்கால நினைவுகளை என்ன பண்ணலாம், அதை வச்சு நீங்க வந்து திட்டமிடுதல் பண்ணலாம். ஸோ அதை ஒரியிங்க மாற்றணும், இந்த கவலையை விட்டுட்டு திட்டமிடுதலா மாத்துங்க. ஸோ யூஸ் த பாசிட்டிவ் தாட்ஸ் ஃபார் லேர்னிங். அது வந்து கில்ட்டு அல்லது ஒரு மாதிரி ஒரு பேடு ஃபீலிங்ஸ்லாம் இல்லாமல், கசப்பெல்லாம் இல்லாமல் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். வருங்கால பற்றி தாட்ஸ் என்ன பண்ணலாம், அதை வந்து ஒரு திட்டமிடுதலாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்கள் கையில். அப்படி பண்ணால் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சக்தி அதிகமாயிடும். அதான் ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம், தலைக்குள் இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பிரச்சனையாக ஆக்காதீர்கள், தலைக்கு வெளியே வந்து இந்த தருணத்தில் நுழையுங்கள். இந்த தருணம் தான் வாழ்க்கை. இந்த தருணத்தில் நீங்கள் நுழையும் பொழுது உங்கள் வாழ்க்கை எளிதாகி அருமையாகிவிடும். ஸோ மண்டைக்குள்ளேயே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் த பாஸ்ட் ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் த ஃபியூச்சர். அந்த ரெண்டு தாட்ஸ்லேயே முடிச்சுக்கிட்டு திண்டாடுறீங்க. பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த மூமெண்ட்ல இப்ப நான் வந்து நற்புலரி வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன், நீங்கள்லாம் எல்லாரும் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம், நல்ல அருமையா ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. இதுதாங்க வாழ்க்கை, இதான் நிஜம். இதுக்கு முந்தின அந்த ஃபியூ மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மெமரியில தான் இருக்கு. இனிமே வரக்கூடிய மூமெண்ட்ஸும் நம்முடைய மெமரியில தான் இருக்க போகுது, நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. அதனால அதெல்லாம் ஒன்லி மண்டைக்குள்ள தான் இருக்கு. நிஜமா இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து இப்ப இந்த மூமெண்ட், இப்ப டைம் வந்து 5:54, இந்த தருணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, இதில் அதிக நேரம் செலவழிச்சிங்கன்னா வாழுதல் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நிகழ்தல் நமக்கு எப்பவும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நிகழ்தலை கூட்டிக் கொள்வோம், அந்த நிகழ்காலத்தை கூட்டிக் கொள்வோம், நிகழ்காலத்தில் இருப்பதை கூட்டிக் கொள்வோம். மிக ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று சொல்லுவாங்க, மேலான ஒரு நல்ல நாளை தினத்திற்காக தினசரி உழைக்கிறோம். அந்த நல்ல நாளை தினம் வந்த பிறகு அதை மகிழ்ச்சியாக கொண்டாடாமல் மீண்டும் ஒரு நல்ல நாளுக்காக கவலைப்பட ஆரம்பிச்சிடறோம். ஸோ நல்ல நாள், நல்ல பெட்டர் டுமாரோ வரணுங்கிறது சொல்லி அதையே திங்க் பண்ணி இன்னைக்குள்ள இந்த டுடேயை அனுபவிக்க விட்டு விடுகிறோம். அதனால இன்றைய நாள் நல்ல நாள், இனி நாள்னு உணர்ந்து இதை மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். ஸோ லீவ் பத்தி சொல்லிட்டேன். அந்த லீவ்ல சொல்லும்போது ஒன் மோர் திங் சொல்ல வரேன்னா, ஏன்னா லீவ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சில பேர் மைண்ட்ஃபுல்லா இருப்பாங்க, சில பேர் மைண்ட் ஃபுல்லா இருப்பாங்க. MIND மைண்டு, கொஞ்சம் கேப் விட்டு FUL ஃபுல் சொன்னீங்கன்னா மனசு ஃபுல்லா ரொம்ப இருக்கும், ஒரே என்னமா தாட்ஸ் என்னெல்லாமோ ஐடியாஸா இருக்கும். அந்த மைண்ட் ஃபுல் வேண்டாம். நான் என்ன சொல்றது, மைண்ட்ஃபுல், MIND FUL, மைண்ட்ஃபுல் சேர்த்து ஒரே வார்த்தை. முழுக்க மனப்பூர்வமா ஒன்றில் ஈடுபடுவது. நீங்க வாக் பண்ணும்போது மைண்ட்ஃபுல் வாக்கிங் நல்லா இருக்கும். நடக்கும்பொழுது அந்த நடையே நினைச்சிட்டு சந்தோஷமா இயற்கையை பார்த்து நடந்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் வாக்கிங் ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். அப்ப இன்னத்தையா நினைச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நடையிலேயே உங்களுக்கு பல கவலைகள்லாம் வந்துடும். அதே மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங், சாப்பிடும் பொழுது சாப்பாடை மாத்திரம் கவனிச்சு மொபைலையோ டிவியோ பேரலா பார்த்துக்கிட்டே இருக்காம, சாப்பாடை மாத்திரம் பார்த்துக்கிட்டு
மெய்வாய் கண் மூக்கு சிவி எல்லாமே சாப்பாடை கவனிச்சுட்டு இருந்துன்னு வச்சுங்க, நல்லா அருமையா சாப்பிட முடியும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதான் ஜென் டீ செரிமனி சொல்லுவாங்க. எல்லாம் ஜென் என்ன பண்ணுவாருன்னா, ஜென் குரு வந்து டீ தயார் பண்ணிடுவாரு. தயார் பண்ணிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு அவங்களும் டீ கப் வச்சுட்டு வட்டமா ஒரு மேஜையில உட்காந்துட்டு எல்லாரும் டீ தயார் பண்ணுவாங்க. கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸு சிஷியர்கள் எல்லாரும் டீ தயார் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த டியூட்டியே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒண்ணுமே பேசக்கூடாது, வேற எதுவும் திங்க் பண்ணக்கூடாது. அந்த டீயை மாத்திரம் சாப்பிடணும், அவ்வளவுதான். தயாரிக்கப்பட்ட அந்த தேநீரை நிதானமாக பார்த்து கண்டு முகர்ந்து தொட்டு அனுபவித்து இன்ச் பை இன்ச் கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து குடிக்க வேண்டும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இது 15 நிமிஷம் பண்ணணும், 10-15 நிமிஷம் நீங்க பண்ணணும். திஸ் கால் ஜென் டீ செரிமனி. இது அடிக்கடி பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. அப்படி பண்ணினீங்கன்னா என்ன ஆகும், நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சக்தி அதிகமாகும். ஜென் டீ செரிமனில எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது, இந்த டீயை மாத்திரம் அனுபவிச்சு குடிக்கணும். ஸ்மெல்லிங், டேஸ்டிங், டச்சிங் எல்லாம் சகலமும் அவ்வளவும் மெய் வாய் கண் மூக்கு செவி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சு நீங்க அதை டீயை நிதானமா படக்குன்னு குடிக்காம கொஞ்சமா சிப் பை சிப் அப்படியே குடிச்சு அப்படி என்ஜாய் பண்ணினீங்கன்னா லிவிங் இந்த பிரசன்ட் அந்த சக்தி அதிகமாகும். அதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாரு. ஜென்னுடைய ஒரு அருமையான ஒரு வழிமுறை. ஞாபகம் வச்சுங்க, ஐ லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட், ஐ லிவ் இன் த பிரசன்ட், ஐ பிளான் ஃபார் த ஃபியூச்சர். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. திங்க் ஃபார் த மோமெண்ட். ஒரு பெண்டுலம் கிளாக் வந்து கடவுளே எல்லாருக்கும் ஒரு வீக்லி ஆஃப் இருக்கு, ஒரு பப்ளிக் ஹாலிடே இருக்கு, ஒரு காம்பன்சேட்டரி ஆஃப் எல்லாம் கிடைக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லையே இந்த பெண்டுலம் கிளாக். நான் டிக்குன்னு அடிச்சுட்டே இருக்கேன், அதனால நிற்கவே முடியல, எப்பவும் உழைச்சிட்டே இருக்கேன், எல்லாருக்கும் ரெஸ்ட் இருக்கு, எனக்கு வந்து ரெஸ்டே இல்லைன்னு சொல்லி ரொம்ப புலமிட்டு இருந்ததான் கடவுள்கிட்ட. கடவுள் சொன்னாராம், அமைதியா சிரிச்சுட்டே சொன்னார், இந்த பாரு நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற, அந்த ஐயோ ஒரு லட்சக்கணக்கான டிக்ஸ் அடிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பெண்டுலம் கிளாக் சொன்னதான். அப்ப கடவுள் சொன்னாராம், நீ இந்த லட்சக்கணக்கான டிக்ஸ் ஏன் நினைச்சுக்கிற, டிக் ஃபார் த மோமெண்ட், அந்த ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிக்கை மாத்திரம் நினைச்சுக்கோ, வேற எதுவும் நினைக்காது, அதை மாத்திரம் நினைச்சிட்டு நீ செயலாற்று அப்படின்னு சொன்னப்பறம் அப்பதான் அது புரிஞ்சுது. ஸோ டிக் ஃபார் த மோமெண்ட், அதான் அதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அருமையான ஒரு அறிவுரை கடவுள்கிட்ட. டிக் ஃபார் த மோமெண்ட், யூ வில் டிக் ஃபார் எவர். அந்த மோமெண்ட்ல மாத்திரம் நீ டிக் பண்ணு, அந்த பெண்டுலம் டிக் வரும், அதை மாத்திரம் நினைச்சுக்கோ, அப்புறம் அடுத்த டிக் அதை மாத்திரம் நினைச்சுக்கோ, அப்படியே போயிட்டே இரு, சந்தோஷமா இருப்பேன்னு. அதுக்கப்புறம் அந்த புலம்பல் நிறுத்திடுத்து, அது ரொம்ப சந்தோஷமா டிக் பண்ணிட்டு இருந்ததுதான். அதை எப்போல்லாம் எல்லாரும் ஞாபகம் வச்சுப்போம், நம்மளாம் பெண்டுலம் கிளாக் மாதிரி தான், சந்தோஷமா அந்த மோமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம். அடுத்த எல் வந்து லீடு, LEAD லீடு. லீடுனா லீடர் தான் லீட் பண்ண அப்படி அர்த்தம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறோன்னா லீடர் இஸ் த ஒன் ஹூ லீட்ஸ். ஸோ ஒரு வகுப்புல லீடராக இருக்கணும், அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பிலேயோ அல்லது ஒரு கம்பெனிலேயோ லீடராக இருக்கணும், அல்லது ஒரு குரூப்பில் லீடராக இருக்கணும். எஸ், இருந்தால் நல்லது. அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காட்டாலும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய தலைமை பண்புகள் எல்லாருக்குமே அங்கங்க இருக்கு, அங்கங்க காட்டுறோம். ஸோ லீடர்ஸ் வித்தவுட் டைட்டில் நிறைய இடங்கள் இருக்காங்க, நிறைய பேர் அதை செயலாற்றுறாங்க. நம்மளும் லீடர் வித்தவுட் டைட்டில் தான், நிறைய இடங்கள் நம்ம லீடர்ஷிப் காட்டிட்டு தான் இருக்கோம். ஸோ இஃப் யூ கேனாட் ஃபைண்ட் எ வே, கிரியேட் ஒன். உங்களால ஒரு சரியான வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் அந்த வழியை நீங்களே உருவாக்குங்கள். வழி கிடைக்கலன்னு வச்சுங்க, நீங்க அந்த வழியை உருவாக்குங்கிற, அதான் லீடர். A leader knows the way, a leader shows the way, a leader goes the way. ஒரு லீடருக்கு வழி தெரிகிறது, ஒரு லீடர் வழியை பிறருக்கு காட்டுவார், ஒரு லீடர் அந்த வழியில் ஒரு முன் உதாரணமாக நடந்து சென்று பிறருக்கு காட்டுவார். ஸோ அதான் லீடர். ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கு, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், தலைமை பண்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதான் லீடு. பி ஸ்மார்ட், மாற்றி யோசியுங்கள். உங்கள் முயற்சியை யாரும் பார்ப்பதில்லை, உங்களால் உண்டாகக்கூடிய விளைவுகளையும் பலனையும் சாதனையும் மட்டும்தான் எல்லாம் பார்க்குறாங்க. பீப்புள் டோன்ட் see your efforts, they only see your results. பாருங்களேன், நிறைய கம்பெனிலாம் என்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ற, உன் குவாலிஃபிகேஷன்லாம் ஓகே, உன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஓகே, நீங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ற, ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்றியா, ஓகே, கம்பெனியில் கண்டினியூ பண்ணலாம், அதர்வைஸ் உனக்கு ஒன் டே யூ மே பி ஃபயர்டு ஆர் வேற ஜாபுக்கு போகிற நிலைமை வந்துடும். ஸோ ரிசல்ட்டை பார்க்குறாங்க. ரிசல்ட் திடீர்னு வராது, எஃபர்ட்ஸ் எல்லாம் வருது, அது வேற விஷயம், அது நீங்க பண்ணீங்க. ஆனா ரிசல்ட் தான், அவங்க ரிசல்ட் வச்சு தான் தீர்மானம் பண்றாங்க. அதனால உங்க முயற்சியை யாரும் பார்ப்பதில்லை, ரிசல்ட் வரணும்னா நீங்க கொஞ்சம் லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டினா தான் வரும். ஸோ பி ஸ்மார்ட், மாற்றி யோசியுங்கள். ஒரே மாதிரி அரைச்சமாவே அரைக்காம கொஞ்சம் வித்தியாசமா நினைச்சு பாருங்க. அடுத்தது கடைசியா சொல்லக்கூடிய எல் வந்து லெட் கோ.
விட்டு விடுங்கள். எதை விடலாம்? நோ வாட் டு லெட் கோ அண்ட் வாட் லெட் டு லெட் கோன்னு என்ன நான் என்ன சொல்ல வந்தேன்னா எல்இடி லெட் ஜிஓ கோ, லெட் கோ விட்டு விடுங்கள்னு சொன்னேன். அதான் எல் கடைசி எல் சொன்னேன். நோ வாட் டு லெட் கோ அண்ட் வாட் டு ஹோல்டு டைட். எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதையும் எதையெல்லாம் அப்படியே பற்றி கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் தெளிவாக தெரிந்து அதை கடைபிடிக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மனசுல எப்படி நம்ம வந்து அன்னைக்கு ஒரு வாரம் அல்லது மாசம் அல்லது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்முடைய பெட்டிகள் அலமாரி எல்லாத்தையும் பார்த்து அந்த குப்பைகள்லாம் சேர்ந்திருக்கும், மணிப்பர்ஸ் அதில் குப்பைகள்லாம் சேர்ந்திருக்கும். அப்போ அந்த குப்பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அதை சீர்படுத்துறோமோ அதே மாதிரி இந்த மனமும் அந்த பாக்ஸ் மாதிரி அல்மேரா மாதிரி நிறைய குப்பைகள்லாம் சேர்த்துக்குமா, எக்கச்சக்கம் சேர்த்துக்குமா. அதை அப்பப்போ நீங்க கிளீன் பண்ணணும். தேவையில்லை எல்லாத்தையும் கழிச்சிடணும். பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறத நீங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கணும். பழையன கழிதலும்னா அதுக்காக பாரம்பரியத்தை கழிக்க சொல்லல, அப்படி அர்த்தம் இல்லை. நல்ல விஷயங்களை கழிக்க சொல்லல. பழையன தேவையற்ற பொருந்தாத விஷயங்களை நம்ம பயன்படுத்தாத விஷயங்கள் எல்லாத்தையும் தைரியமா தூர போட்டுருங்க. நம்மளை சிரமப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் தூர போட்டுருங்க. டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள் ஹூ ஆர் ஹோல்டிங் யூ பேக். உங்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய மனிதர்களிடமிருந்து அந்த இணைப்பை நீங்கள் துண்டியுங்கள். கட் த டைஸ் டு எவ்ரிதிங் தட் ஹோல்ஸ் யூ பேக். உங்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய மற்ற விஷயங்களிலிருந்தும் உங்களை முற்றிலும் துண்டித்துக் கொள்ளு. சுதந்திரமாக இருங்கள். ஸோ உங்களை பின்னம் பக்கம் தள்ளக்கூடிய மனிதர்களிடமிருந்து இணைப்பை நீங்கள் துண்டித்துக் கொள்ளுங்கள். பின்னம் பக்கம் தள்ளக்கூடிய விஷயங்களிலிருந்தும் உங்களை இந்த இணைப்பை துண்டித்து நீங்கள் சுதந்திரமாக இருங்கள். முக்கியம். ஸோ லெட் கோ ரொம்ப முக்கியம். இந்த கசப்புகள், வெறுப்புகள், கவலைகள், தோல்விகள் என்று நிறைய குப்பைகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் தூர போடுங்க. எதை மனசுல வச்சுக்கணும்? நம்பிக்கை, உற்சாகம், நல்ல விஷயங்கள், வெற்றிகள், சாதனைகள், அதை பற்றிய அனுபவங்களை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, இந்த ஒரு சயின்ஸ், இந்த பழைய கதை உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். 2 துறவிகள் வந்து காற்றை கடக்கும் பொழுது ஒரு பொண்ணையும் ஒரு இளம் பெண்ணையும் கூட்டு போக வேண்டியிருக்கு. அவங்க சிரமப்படுறாங்க, பயப்படுறாங்க. ஒரு துறவி வந்து அந்த பெண்ணை வந்து தன்னுடைய தோள் மேல சுமந்து கொண்டு கரையை கடந்து போயிடுறாரு. இன்னொரு துறவி கேட்கிறாரு, ஒரு துறவியா இருந்து ஒரு பெண்ணை போய் சுமந்துட்டு வரைய நியாயமான்னு சொல்லி கேட்டுட்டே வர்றாரு. இந்த துறவி சொல்றாரு, அந்த பெண்ணை நான் அங்கேயே இறக்கி விட்டேன், நீங்க இன்னும் சுமந்துட்டு இருக்கீங்க மனசுல அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஸோ எல்லாமே தேவையில்லாத குப்பைகள். தேவையில்லாதையும் சுமக்காதீங்க, எல்லாத்தையும் அப்பப்போ விட்டுருங்க. ஒரு பழைய படத்தை, ஒரு குப்பை படத்தை நல்ல ஏசி ரூம்ல உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான தியேட்டர்ல பார்க்கறதுக்கு 300 ரூபா கொடுத்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து பாப்கார்ன், கோகோ கோலாலாம் கொடுத்து பார்க்க சொன்னா தொடர்ந்து பார்ப்பீங்களா? கண்டிப்பா 2ஆம் தடவை பார்க்க மாட்டீங்க. முதல் தடவை கூட ஒழுங்கா பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு குப்பை படத்தை. அந்த மாதிரி குப்பை எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி வைக்கும் போது, ஒரு ஜோக்கர் 2ஆம் தடவை கேட்க விருப்பம் இல்லாத பொழுது, ஒரு படத்தை திரும்ப பார்க்க விருப்பம் இல்லாத, ஒரு மோசமான பாடலை திரும்ப கேட்க விருப்பம் இல்லாத பொழுது, எதற்காக ஒரு தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் திரும்ப குப்பை எண்ணங்களெல்லாம் திரும்ப நினைக்கிறீங்க? வேண்டாம். தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, செய்தக்க அல்ல செய்யக்கூடும், செய்தக்க செய்யாம யானும் கூடும். ஸோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணாதீங்க. தேவையான விஷயங்களை பண்ணாம விட்டுறாங்க. ரெண்டுமே முக்கியங்கிறார். ஸோ லெட் கோ ரொம்ப முக்கியம். எல்இடி லெட் கோ, அதாவது விட்டுவிடுங்கள். தேவையற்ற விஷயங்களை விட்டு விடுங்கள். ஸோ லெட் கோ முக்கியம். ஸோ அந்த 7 எல் என்னெல்லாம் சொல்லனா, லேர்ன் கற்றுக்கொள்ளுங்கள், லிசன் கவனியுங்கள், லாஃப் வாய்விட்டு சிரியுங்கள், லவ் அன்பு செலுத்துங்கள், லிவ் நிகழ்காலத்தில் வாழுங்கள், லீடு தலைமை பண்புகளை காட்டுங்கள், பண்பை காட்டுங்கள், லெட் கோ விட வேண்டியதை விட்டு விடுங்கள். 7 எல் சொல்லியிருக்கேன். இதை நீங்க நல்லபடியா கடைபிடிக்க முடியும். மிக மிக எளிதானவை. இதை கடைபிடிச்சீங்கன்னா வரங்கள் அதிகமாயிடும். வரங்களை நிறைய புரிஞ்சுங்க. இதெல்லாமே வரங்களா மாறிடும். வரங்கள் நிறைய உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் கவுண்ட்னு சொல்றாங்கல்ல, COUNT கவுண்ட். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் தான் போட்டிருக்கீங்க. COUNT அதையே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்தேன். C ஃபார் கேர், உங்கள் மீது அக்கறை செலுத்துங்கள். ஏன்னா நம்ம உடம்பு மாதிரி உலகத்தில் எதுவும் கிடையாது. பாருங்க, என்ன அருமையான ஒரு இதயம் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு, ஒரு அருமையான நுரையீரல் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு கேஸ் எக்ஸ்சேஞ்சர், ஒரு பம்பிங் ஸ்டேஷன், அருமையான ஒரு ஹார்ட், அப்புறம் பாருங்க கிட்னி, ஒரு அருமையான ஃபில்ட்ரேஷன் பிளான்ட். இதெல்லாம் ரியல் லைஃப்ல போட்டீங்கன்னு வச்சுங்க, $1,000,000 செலவழிக்க வேண்டியிருக்கும். அது தொடர்ந்து ஓடாது. அப்பப்போ எனர்ஜி கொடுக்கணும். பாருங்க, அந்த எனர்ஜியை என்னைக்கோ நமக்கு கிடைச்ச எனர்ஜியை வச்சு தொடர்ந்து ஓடிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி உடம்புல உள்ள உறுப்புகள்லாம் வச்சுட்டு நம்ம வந்து லைஃப் நடத்துறோமே, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பிளஸிங்ஸ். உடம்புல உறுப்புகள் எல்லாமே பிளஸிங்ஸ். ஸோ கேர் யுவர் செல்ஃப், உங்கள் மீது அக்கறை காட்டுங்கள். அதான் C ஃபார் கேர், செல்ஃப் கேர். அதாவது C ஃபார் கேர்.
ஓ வந்து ஓப்பன்னஸ், வெளிப்படைத்தன்மை கண்டிப்பா வேணும். யூ வந்து அப்லிஃப்ட், உங்களை மட்டும் இல்ல பிறரையும் உயர்த்துங்கள். அப்லிஃப்ட், உயர்த்துங்கள். முடிஞ்ச வரைக்கும் யார் யாரை எப்படிலாம் மேம்படுத்தலாம், என்னென்ன நல்லது பண்ணலாம் அவங்களுக்கு அப்படின்னு பாருங்க. அப்லிஃப்ட், அதான் யூ. அடுத்து என் வந்து நெட்வொர்க். நெட்வொர்க்னா இணைப்பு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்திருக்கேன், நண்பர்கள், அப்புறம் நிறைய நல்ல ஒரு உறவினரோட சேர்ந்திருக்கேன். அந்த சுற்றம் தழால் ஒரு அருமையான ஒரு குரல் இருக்கு. ஸோ அருமையான உறவினர்கள்லாம் இருக்கும் பொழுது, நல்ல நண்பர்களாக இருக்கும்போது அந்த பிணைப்பு, அந்த இணைப்பு வந்து உங்கள் வாழ்க்கையில மேன்மையை கொடுக்குங்கிறாங்க. அதனால நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். இப்ப அருமையான நெட்வொர்க் நம்ம இருக்கோம். என்ன நெட்வொர்க் தெரியுமா? இருக்கா யாராவது சொல்ல முடியுமா? என்ல ஆரம்பிக்கிற நெட்வொர்க் யாராவது சொல்ல முடியுமா? நெட்வொர்க் நற்புலரி. சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ சார். N stands for நற்புலரி. நற்புலரி இஸ் நெட்வொர்க். நற்புலரின்னு ஒரு அருமையான நெட்வொர்க்ல காலங்காத்தால ஒரு 5:05 எழுந்துட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீ எழுந்து அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அருமையான விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். என்ன அருமையான வாய்ப்பு, என்ன அருமையான பிளஸிங். இது ஒரு அருமையான நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் தான் நற்புலரி. அந்த என்கிறது நெட்வொர்க் என்ற நற்புலரி. இந்த கடைசியா டீங்கிறது டாக், TALK, டாக், பேச்சு. உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிற பேச்சோ, மத்தவங்கள்ட்ட பேசுற பேச்சும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பேச்சா இருக்கணும். நீங்க உங்களுக்குள்ளே பேசும்போது பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கா இருக்கணும். என்னால முடியும், எனக்கு தெரியும், நிச்சயமா நடக்கும், நல்லபடியா நடக்கும், நான் அதை நல்லபடியா சீர்த்திருவேன் அப்படின்னு அடிக்கடி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த 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 திசையிலே உங்களை போக ஆரம்பிச்சிருங்க. நெகட்டிவ் செல்ஃப் டாக் வந்து நம்ம பின்னுக்கு தள்ளுதோ அதே மாதிரி பாசிட்டிவ் செல்ஃப் டாக் நம்ம முன்னுக்கு தள்ளும். ஸோ பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கே நீங்க வச்சுங்க. உங்களுக்குள்ள நீ பேசுகிற பேச்சோ, பிறர்கிட்ட பேசுற பேச்சோ நம்பிக்கை வாக்கியமாக இருக்க வேண்டும். அதான் டாக், TALK, டாக். அதான் கவுண்டர் என்ன சொன்னேன்? C ஃபார் கேர், O ஃபார் ஓப்பன்னஸ், U ஃபார் அப்லிஃப்ட், N ஃபார் நெட்வொர்க், இங்க நற்புலரி, T ஃபார் டாக். இது அவ்வளோ இருந்தா கவுண்ட் நல்லா இருக்கும். பிளஸிங்ஸ் நிறைய வரும். வரங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். வரங்களை நீங்க எண்ணி பட்டியலிட ஆரம்பித்து விடுவீர்கள். ஸோ மொத்தத்தில் மிக அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. என்னெல்லாம் சொன்னேன்? நான் முதல்ல வந்து 7L சொன்னேன். லிசன், லாஃப், லவ், லிவ், லீட், லேர்ன், லெட் கோ. ஸோ லேர்ன், லிசன், லாஃப், லவ், லிவ், லீட், லெட் கோன்னு 7L சொன்னேன். அப்புறம் கவுண்ட் சொல்லும்பொழுது C ஃபார் கேர், O ஃபார் ஓப்பன்னஸ், U ஃபார் அப்லிஃப்ட், N ஃபார் நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய நற்புலரி, T ஃபார் வந்து டாக், ஸோ COUNT கவுண்ட்னு சொன்னேன். இந்த சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்து கொண்டே மிக அருமையான வாய்ப்பை கொடுத்தீங்க. ஒரு அருமையான பிளஸிங்ஸ், அருமையான நண்பர்கள், அருமையான பார்ட்டிசிபென்ட்ஸ், மிக அருமையாக என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய இந்த பாருங்க, நிறைய எனக்கு பாராட்டுகள்லாம் வருது. அதை பார்க்கும்போதே எனக்கு பெரிய பிளஸிங்ஸ், எவ்வளவு பெரிய பிளஸிங்ஸ் எனக்கு. இந்த பிளஸிங்ஸை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த வரங்கள் எல்லோருக்கும் தொடர வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களை அனைவரையும் வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார், ராமநாதன் சார். இன்னைக்கு வந்து ஆடி 12 விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கீங்க. 7L கவுண்ட்ல ஒரு 5 விஷயம். லேர்ன் அப்படி சொல்லும்போது நம்ம பார்த்தோம்னாக்க எப்பவுமே நம்ம வந்து எம்டி கப்பா இருக்கணும்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். லிசனிங் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காது திறந்து வச்சாதான் நல்ல விஷயங்கள் உள்ள வரும் அப்படிங்கிறது. அது மாதிரி பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து எய்தர் கெயின் ஆர் லேர்ன்டு அப்படின்னு சொன்ன விஷயம், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஏதோ ஒன்று நடந்திருக்கும் கண்டிப்பாக, அதை ஒரு ஃபெயில்யூர் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். லாஃப், அதை பற்றின விஷயங்கள். லவ், அன்கண்டிஷன் லவ், அதுதான் மெயின். நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட போகிறது வந்து கண்டிஷன் லவ், அன்கண்டிஷன் லவ்னு சொன்னது. லிவிங் இன் த ப்ரெசன்ட், அதை பற்றி நீங்கள் நிறையா விஷயங்கள் சொன்னது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்வார், அது சம்மந்தமாக. ஒரு கடையில் போயிட்டு அவர் குளிக்க போகும்போது, ஆற்றுக்கு போகும்போது, ஒரு 50 பைசாவுக்கு எண்ணெய் கொடுங்க, அந்த காலத்தில் கொடுங்கும்போது அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா, கை குழிக்குள்ளே கொஞ்சம் ஊற்றிட்டு வேணும்ன்ட்டு லைட்டாக பின்னாடி கொஞ்சம் இழுத்து விட்டுருவாராம். உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பின்னாடி ஒழுகிறத வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மெயின் ஆயில முதுகில் போட்டுருவாங்க. அப்போ அவருக்கு 2 வியாபாரம் ஆகிடுமா அந்த வியாபாரிக்கு. அப்போ கையில் இருக்கிற ஆயில டேரெக்டாக தடவிட்டு அந்த இதை வந்து எடுக்காம மக்கள் வந்து லிவிங் த ப்ரெசன்ட், எது முக்கியங்கிறத டிசைட் பண்ணுறதுன்றது. அண்ட் வந்து லீடு அப்படிங்கிறதும் லெட் கோங்கிறதும் அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான விஷயம்.
மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜென் டீ டெக்னிக் சொன்னீங்க. நான் வந்து ஆக்சுவலி என்னோட பயிற்சி ப்ரோக்ராமில் வந்து ஒரு ரவா உப்புமா சாதாரண யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அந்த ரவா உப்புமாக்குள்ள அத்தனை விஷயம் இருக்கும். ஒரு தாளிச்சு கொட்டின பருப்பு இருக்கும், ஒரு கருவேப்பிலை இருக்கும், ஒன்று டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். ஒரு கடுகு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், அந்த ரவா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரவா உப்புமாவே பெரிய தேவாமிர்தமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் ஜென் டீ டெக்னிக் சொன்னது, கவுண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு அக்ரானிம் கொடுத்து சொன்னது, இது எல்லாமே ரொம்ப 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 ப்ராக்டிக்கல். ரொம்ப என்ஜாய்டு எவ்ரிதிங். ஒரு உங்களுடைய பேச்சை இப்போதான் முதல் தடவை கேட்குறேன். ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச்சு சார். தேங்க்யூ வெரி மச். இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது நம்ம தளத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். யாராவது இருந்தால் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து உலகில் திருமண நாள், பிறந்த நாள், சுபநிகழ்ச்சிகள் கொண்டாட அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இன்னைக்கு ராம்நாத் சார் வந்தது நம்ம எல்லாருக்கும் ஒரு பிளெஸிங்ஸ். அவருக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு லட்சுமிநாதன் சார் நீங்கள் கை வைத்துக்கீங்க, நீங்கள் பேசலாம். நன்றி சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. கவுண்ட் யுவர் பிளஸிங். இன்னைக்கு ஐயா வந்ததே பிளஸிங் தான் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா ஒரு வருடமாக நான் பல முறை அவருக்கு ஃபோன் பண்ணி அழைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு டிராவல்ல இருப்பாரு, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில இருப்பாரு. எனக்கு என்னடா ஐயா வந்து நம்ம கூட வந்து கலந்து கொள்வதற்கு ஆண்டவன் இப்படி ஒரு சோதனையை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாரு. அவரு எங்கேயாவது வெளியூர்ல இருக்காரு. சரி ரைட்டு, அவரு சுற்றி வருவதற்கு பல இடங்கள் இருக்கிறது. நாம் இங்கே தான் இருக்க வேண்டிய சூழல்ல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அவர் பல இடங்களை பார்க்கிறார், பல ஊர்களுக்கு செல்கிறார், பல நாடுகளுக்கு செல்கிறார், உறவினர் சந்திக்கிறார். அதனால பல விஷயங்களை அவர் போடுறார். சரி ரைட், அவர் வரட்டும். வரும்போது நிறைய தகவல்களுடன் வருவார், அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்தோம். இன்றும் நல்ல தகவல்கள், பல தகவல்கள். வாழ்க்கை சிறிது நேரம் பின்னோக்கி சென்று எதையெல்லாம் தவற விட்டிருக்கின்றோம், எதையெல்லாம் கவனிக்காமல் கடந்து வந்திருக்கின்றோம், எதையெல்லாம் கவனித்து பார்த்திருக்கிறோம், அனைத்தையும் ஒரு அசைப்படக்கூடிய ஒரு பயிற்சியாக இன்றைய பயிற்சியை அவர் வாங்கியிருந்தார். அவருக்கே உரித்தான ஒரு ஸ்டைல். சாரை பொறுத்த வரைக்கும் நிறைய பிபிடி எல்லாம் யூஸ் பண்ணுவார். அவர் வயது ஒத்தவர்கள் நிறைய பேர் பிபிடி எல்லாம் தயாரிக்க சோம்பேறித்தனம் போடும் போது அவர் அசால்ட்டாக நிறைய பிபிடிகளை தயாரித்து நிறைய விஷயங்களோடு போடுவார். இன்றையனும் பிபிடி இல்லாமல் நிறைய வார்த்தைகளாலே வடித்தெடுத்திருக்கிறார் இன்றைய பயிற்சியை. அனைவரும் கேட்டு ரசித்திருக்கின்றோம். அதை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி மேம்பாடு கொள்வோம் என்று அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்து, ஐயாவின் பயிற்சி தொடர்ந்து நம்ம தளத்தில் இருக்க வேண்டும், அதையெல்லாம் நாங்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம் என்பதனை வேண்டுகோளாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நண்பர்களே. வணக்கம். நன்றி. நன்றி லட்சுமணன் சார், உங்களோட அருமையான ஃபீட்பேக்கு. அந்த சிலாகித்து அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு தடவை வரும், இந்த தடவை வரலன்னு நினைக்கிறேன். நான் கவனிக்க தவறிட்டேன்னா வரலையான்னு தெரியல. ரொம்ப அருமையான, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். உங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டேன் நான், லட்சுமணன் சார். நன்றி. பிரேமலதா மேடம், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை பணிகள். எனக்கு உண்மையாலுமே நீங்க கொடுத்த அந்த இன்ட்ரோடக்ஷன்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இட் இஸ் ரியலி a blessing day to me அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளவு ஒரு ஆளுமை அவங்க, எவ்வளவு அனுபவங்களை அவங்களோட தக்க வச்சிருக்காங்க. அதோட பகிர்வு அப்படிங்கிற போது அப்பா நமக்கு இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணல, வி ஆர் பிளஸ்ட் அப்படின்னுட்டு. நான் உண்மையா எனக்கு நேத்து நான் பேசினதுல இருந்து நம்ம இன்னைக்கு எந்த காலகட்டத்திலையும் நம்ம நற்புணரி நம்ம விடவே கூடாதுன்னு நான் நேற்று ஒரு ப்ராமிஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஆக்சுவலி நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் ஈரோடு கிளம்புறதுக்கு. நேத்து எல்லாம் வேலை, இன்னைக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க, நான் மட்டும்தான் பெண்டிங் ஒர்க்கு. நான் ஹெட்செட்டை போட்டுட்டு என்னோட ட்ரெஸ்ஸஸ் அடுக்கிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பக்கத்துல ஒரு நோட்டு ஒண்ணு குறிப்பு வச்சுக்கிட்டு ஒடியாந்து எழுதிக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவத்தை கொடுத்தது இன்னைக்கு உங்களோட அந்த வார்த்தை. சார், உங்களுக்கு நீங்க அந்த அக்ரோனிம்கே ஒரு புது அக்ரோனிம் கொடுத்துட்டீங்க சார். எனக்கு அது ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்துட்டு எப்படா இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு. எனக்கு யூஸ்வலா
அந்த அந்த இஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அது நடத்துற போது அந்த பி மட்டும் வச்சுப்பேன் நான். எனக்கு அந்த பிராக்டிசிங், ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன் சொல்லிட்டு அது மொத்தத்தையுமே அந்த பயிற்சி நான் முடிச்சிருவேன் எனக்கு. அதுக்குள்ளார எல்லாமே அடங்கிரும் உங்களுக்கு. எனக்கு நீங்க இந்த எல்க்கு கொடுத்த ஒண்ணு வந்து ஆசம் டு த கோர். எனக்கு எனக்கு உண்மையா எனக்கு சிரிப்பா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல் போர்டுன்னு ஒரு காரை பார்த்தோம்னா என் பொண்ணு டிரைவ் பண்ணேன்னு சொல்லுவேன். கண்ணு தயவு செய்து அவங்க கிட்ட போயிடாத, அவங்க பக்கத்துல வந்தாலும் நமக்கு ஆபத்து, நீ போனாலும் ஆபத்து, இங்க வா அப்படின்னு இழுப்பேன் நானு. ஆனா இன்னைக்கு அந்த எல்லுக்கு இவ்வளவு ஒரு அழகான ஒரு மீனிங்கிற போது எனக்கு உண்மையா நான் எவ்வளவு நெகட்டிவா இருந்திருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபென்டாபுலஸ். எனக்கு அத இன்னைக்கு எல்லாமே ஒவ்வொன்னும் அந்த மாதிரி பொக்கிஷம் மாதிரி ஒரு ஃபோல்டர்ல போட்டு போட்டு இப்படி கையில புடிச்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு அதுல ஒரு ரொம்பவுமே எனக்கு வேல்யூ பண்ண ஒரு விஷயம் வந்து நீங்க சரஸ்வதியோட வீணைக்கும் புத்தகத்துக்கும் நீங்க கொடுத்த ஒரு வேல்யூ. என்ன நமக்கு வந்து கற்றலும் இருக்கணும், அதே நேரத்துல நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் இருக்கணுங்கிறது வந்து அப்படியே போற போக்குல இனி மறக்குமா உனக்கு? சாமி கும்பிடையிலெல்லாம் ஞாபகம் வந்துரும். சிவ சிவா. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆளுமையிடம் இருந்து வந்த அற்புதமான வார்த்தைகள், அற்புதமான அனுபவங்கள். நாங்க உண்மையிலேயே பிளஸ்ட். தேங்க்யூ. நைஸ் நைஸ் ஆஃப் யூ. மிக்க நன்றி. தேங்க்யூ மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக். ரொம்ப ரசித்து இந்த செஷனை கேட்டு அதுக்கான ஒரு உயர்தரமான ஃபீட்பேக் கொடுக்கறது நம்ம களத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். சிவபாலன் சார், நீங்கள் பேசுங்க. நற்புலரி, இனிய வணக்கங்கள். கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ல இன்னைக்கு சார் வந்து இந்த டாபிக் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா நான் வந்து இங்க இருக்கிறதுலேயே நான் கொஞ்சம் பெருமைப்படுற மாதிரி பேசுறேன். 2005 சாரோட பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா என்னோட ஸ்பீச் கிராஃப்டோட ஃபேக்கல்டி சார் தான். அன்னைக்கு வந்து சார் கொடுத்த பல விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் நிறைய இடத்துல நிற்க முடியுது. நான் சார்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், இந்த இடத்துல இந்த கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்ல இந்த இடத்துல சொல்லி நான் கொஞ்சம் என்னையும் நான் பெருமைப்படுத்திக்கிறேன். சார் வேற லெவல் தான். ஏன்னா எப்பொழுதுமே வந்து சார்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினாவே ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சிரும். அதை எதிர்பார்த்து நான் பேசுவேன் சார்கிட்ட எப்பொழுதுமே. அந்த வகையில இன்னைக்கு சார் வந்து எல்லுல ஸ்டார்ட் பண்ணி சூப்பர். நான் இன்னைய வரைக்கும் வந்து இந்த மேடம் சொன்ன மாதிரி இந்த சரஸ்வதி கையில ஏன் வீணை இருக்கு அப்படின்னு யோசிக்க கூட தோணல. பட் இன்னைக்கு சார் சொல்லிட்டாங்க, புக்கு ஒரு கையில தான் இருக்கும், வீணை 2 கையில இருக்கும். அப்படிங்கும் போது படிக்கிறதுனால ஒரு பெருசா வந்துட முடியாது, ஸ்கில் இருந்தாதான் வர முடியுங்கிறத ஒரு சூசகமா அந்த ஒரு விஷயத்த சார் சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த 7 எல்லுமே ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு கொடுத்த அர்த்தங்கள் அருமை. கடைசியா அந்த கவுண்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஃபைனல் டச், செம டச். கேரி யுவர் செல்ஃப், ஓப்பனா இருக்கணுங்கிறது, அப்லிஃப்ட், நெட்வொர்க்னு சொல்லி நற்பொருள் முடிச்சது, டாக், பேச்சு தம்பிகை. சார் உண்மையிலேயே அருமை சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். நீங்க சொன்னீங்க அந்த ஸ்பெண்டுலம் டெக்குங்கும் போது நம்ம அந்த இடத்துல வாழணும்னு. உண்மையிலேயே இந்த நேரத்துல இப்ப வாழ்ந்தது நினைச்சு, இதை கேட்டது நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. மிக்க நன்றி சிவபாலன், மிக்க நன்றி. எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க, பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சு பேசுறீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ சிவபாலன் சார். சூப்பரான சொன்னீங்க. ஆக்சுவலி ஒரு பார்ட்டையும் நல்லபடியா கவனிக்கிற ஒரே தளம் எனக்கு தெரிஞ்ச, நான் பல தளத்துல பயணித்தாலும் இந்த தளத்துல இருக்கிற மாதிரி பாசிட்டிவிட்டி எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அதுல சிவபாலன் சாரோட ஃபீட்பேக் முத்தாய்ப்பா அமைஞ்சது. அவுட்ஸ்டாண்டிங் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த காலத்துல ஸ்பீச் கிராஃப்ட்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பாஸ் பண்ணாங்க. ஆமா சார், அவர் எல்லாத்துலயுமே அவுட்ஸ்டாண்டிங் தான். அவருடைய ஸ்பீச்சுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய மாணவருங்கிறதுனால கண்டிப்பா அப்படி இருக்கும். அருமை. அது மாதிரி அந்த டிக், பெண்டலம் டிக் வந்து ரொம்ப டச்சான ஒரு விஷயம். அதை நல்லா அழகாக சுட்டி காமிச்சார் சிவபாலன் சார். நன்றி. அடுத்து லட்சுமணன் சார் திருப்பி கைவர்த்திருக்கிறீங்க, பேசலாம் சார். சாரி சார், மன்னிங்க, தெரியாம டச் ஆயிடுச்சு. அடுத்து யார் சார்? மில்டன் சார். சார் அனைவருக்கும் நல்புரி வணக்கம். சாரோட பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நினைச்சிருந்தேன். அருணகிரி சார் ஐயாவை பத்தி சொல்லியிருக்காரு, அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன்.
ரொம்ப மகிழ்ச்சி சார். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று நம்ம கேட்டிருக்கோம். ஐயா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ அதை கொஞ்சம் லேட்டஸ்டா மாத்துறது, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது கம்ப்யூட்டர் அளவு அப்படின்னாங்க. அப்புறம் அதையும் மாத்தி கற்றது கைமண்ணளவு, கல்லாதது ஏஐ அளவு. அதோட போட்டி போற அளவுக்கு இப்போ வந்தாச்சு. அது வந்து இப்போ லேர்ன் இல்ல ரீலேர்ன், அது வந்து இப்போ ஏஐ யூ ஹேவ் டு லேர்ன் டுவர்ட்ஸ் ஏஐ அண்ட் வித் யூ ஹேவ் டு லேர்ன் வித் ஏஐ. அது மாதிரி ஆயிடுத்துன்றது. இந்த இது வந்து இதுதான் ரியாலிட்டி என்றது வந்து ரொம்ப அது இன்னைக்கு வந்து ஸ்டார் வந்து ஒரு ஏஐ மாதிரியே தான் நான் ஃபீல் பண்றேன். ஒரு பெர்ப்ளெக்சிட்டி எப்படியோ, ஒரு மேட்டா எப்படியோ, அப்புறம் வந்து அது மாதிரி தான் ஸ்டார் வந்து ஒரு நடமாடும் ஏஐயா ஃபீல் பண்றேன். ஐ லைக் டு அதாவது உங்க இந்த சாட் பாக்ஸ்ல உங்க நம்பர் கொஞ்சம் போட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூ கேன் இன்டராக்ட் மோர் அண்ட் இட்ஸ் கிரேட் பிளஸிங். ஜஸ்ட் ஒன் மோர் வேர்ட் முதல்ல ஆரம்பிக்க சொன்னீங்க. சில பேர் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சில பேர் வந்து பிளஸிங் பண்றாங்க. சாந்தி நினைவு பாட்டு சொன்னீங்க. அதாவது we are born with சஞ்சித கர்மான்னு சொல்றது, we are born with கர்மான்னு சொல்றதும் அது வந்து இவர் சொல்ற வள்ளுவர் சொல்றது, இழவு சொல்றது எல்லாமே we are born with that கர்மா. வந்து அதை மாத்துறது தான் அந்த பிளஸிங். அதுக்கு தான் உங்களை மாதிரி சான்றோர்கள், இந்த நட்பு மாதிரி ரமேஷ் சார் மாதிரி இந்த லட்சுமி நாராயணன் இவங்களுடைய இந்த அசோசியேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் சார். Please give your number and thank you. God bless you also. Thank you. தேங்க்யூ மில்டன் சார். இன்னைக்கு ஏஐ வந்து ஏஐன்னு நம்மளை மிரட்டி கூப்பிடுது. நம்ம அதெல்லாம் அதுக்கிட்ட போய் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே தான் ஆகணும். இப்போ தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். ஏஐ பற்றியும் சொன்னீங்க, அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. நம்ம ஈவன் பஸ்ஸில் நம்ம சாந்தி நிலையம் சாங்கை பற்றி சார் சொல்லும்போது, நம்ம பஸ்ஸிலே ட்ராவல் பண்ணுறோம். சுற்றி எவ்வளோ இயற்கை சீன் இருக்குது, வயல் இருக்குது, எதையுமே நம்ம பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் மொபைலை பார்த்துன்னு தான் ஈவன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு பஸ்ஸில் ஜன்னல் சீட்டுக்கு அந்த காலத்தில் போட்டி இருக்கும். இப்போ யாருக்குமே அந்த ஜன்னல் சீட்டை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய தொழில்நுட்பத்தில் முடிக்கிட்டோம். தேங்க்யூ மில்டன் சார். அடுத்து பிரேமலதா மேடம் கைவிட்டிருக்கீங்க. பிரேமலா மேடம் நீங்க கைவிட்டிருக்கீங்க, ஏதாவது பேசணுமா? திரும்பவும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சார். எஸ் சார். ஆமாங்க, ஒரு சின்ன ஒரு 2 லைன் எனக்கு. எனக்கு நான் வந்து சாரோட நேம் திருப்ப எனக்கு வந்துகிட்டே இருந்த போதுதான் எங்கேயோ எனக்கு ரொம்பவுமே கனெக்டிவிட்டியான ஒரு வேர்டுன்னு, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணும் என்னோட தம்பி ஒய்ஃபும் சார்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தாங்க. அவரோட அந்த கம்ப்ளீட் அவரோட பேப்பர் ஒர்க் அது எனக்கு நான் கையில் இன்னைக்கும் நான் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு தான் இருக்கேன். திருப்பவும் நம்மளோட எனக்கு ரொம்ப இந்த பிரபஞ்சம் எப்படி டக்குன்னு ஒருத்தங்களை எனக்கு இது பாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் முகமே தெரியாம இவ்வளவு நாள் உங்களோட மெட்டீரியல் வச்சு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் சார் நிறைய முறை. இன்னைக்கு உங்களை வந்து இப்ப திருப்ப இந்த வார்த்தைகள் சாரோட பேரை திருப்ப கேட்கதான் ஆஹா எங்கடா நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதுன்னு ஓடி போய் என் பொண்ணுகிட்ட உங்க போட்டோ காமிச்சேன் நான் ஆன்லைன்ல. இவங்க தானே கண்ணு அப்படின்னு கேட்டுட்டு வந்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ நம்ம ஜேசிஐல இருக்கிறவங்க அந்த ஸ்பீச் கிராஃப்ட், எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் இதெல்லாம் இந்த வார்த்தைகளை திருப்பி கேட்கிற போது பல உங்க வாய்ஸ் போயிடுது மேடம். உங்க வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் போயிடுது. தாமோதரன் சார் நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். மேடம் நடுப்புற வந்தா பேசிக்கலாம். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். இனி ஒரு சிறப்பான முத்தான வாழ்த்துக்களில் ராமநாதன் சாலையிலிருந்து நற்பொழுதுக்கு கிடைத்ததற்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் பேச்சிலிருந்து குப்பை என்று சொல்வது என்றால், உங்களுடைய பேச்சில் ஒரு எழுத்தை கூட நாங்கள் விட்டு வைப்பதில்லை. அனைத்தையும் கிரகித்துக் கொள்கிறோம். எதையும் குப்பை என்று தூக்கி போடுவதே கிடையாது. ஏனென்றால் கலைவாணியின் கையில் இருக்கும் புத்தகத்தை போல உங்கள் வார்த்தையிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும், அது கலைவாணியுடைய வீணையிலிருந்து வரும் ஒவ்வொரு ஒளியும், புத்தகத்திலிருந்து படிக்கும் ஒவ்வொரு சொல்லும் உங்களுடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு இன்று கிடைத்திருக்கின்றது என்றால் அதை நாங்கள் ஒரு எழுத்தை கூட நாங்கள் மிஸ் பண்ண முடியவில்லை. ஒரு சிறப்பான வாழ்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்பி
வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி சார். தேங்க்யூ தாமோதரன் சார், அருமை. பெஸ்ட் அப்சர்வர் நம்ம தளத்துல தாமோதரன் சார் பெஸ்ட் அப்சர்வ் பண்ணி ஒரு யூனிக்கான பாயிண்ட் கொடுப்பாங்க. தாமோதரன் சார், அடுத்து அருணகிரி சார் நீங்க பேசலாம். நன்றி. குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் சார். சார் இந்த மாதத்தோட பிளஸ்ட் செஷனே சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து சொன்னது நான் முன்மொழிகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்னைக்கு டேக்அவே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னா, இந்த ப்ரெசன்ஸ் எப்போ வந்து பாஸ்ட் எண்ட் ஆகுதோ ஃபியூச்சர் ஸ்டார்ட் ஆகுது, அந்த புள்ளி தான் ப்ரெசன்ஸ்ன்றதை நான் இன்னைக்கு டேக்அவே எடுத்துக்கிறேன். மைண்ட்ஃபுல் இதுவும் வந்து டேக்அவே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் சார். நீங்கள் இன்னைக்கு எடுத்த இந்த செஷன் வந்து ரியலி பிளஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ நட்புலரி. வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் ஃபீட்பேக். பகத் சார் நீங்க பேசலாம். வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதுங்களா? சூப்பரா கேக்குது சார். கேக்குது சார். ஹலோ. எஸ் சார். அருமை கேக்குது பகத். எஸ் சார், யூ ஆர் ஹியரிங். ஹலோ. நல்லா கேக்குது சார். நல்லா கேக்குது, நீங்க பேசலாம் பகத். ஹலோ பகத் நீங்க பேசலாம். உங்களது வாய்ஸ் எங்களுக்கு நல்லா கேட்கறது, நீங்க பேசலாம். எங்க வாய்ஸ் தான் உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ பகத் சார். அவருக்கு தான் ஏதோ கேட்கல நினைக்கிறேன். அவருக்கு ஏதோ பிரச்சனை. ஆமா பரவாயில்ல சார், நம்ம அவர் வரட்டும். அடுத்து லோகநாதன் சார், நம்ம பாட்டோடைய ஒரு ஃபீட்பேக் பர்சன் லோகநாதன் சார். அனைவருக்கும் இனிய நற்பதி காலை வணக்கம். இன்னைக்கு 5:54 தான் நான் அட்டன் பண்ண முடிஞ்சது. இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா இருந்தது. 5:54 அப்புறம் தான் 7 இது எல்லை கவுண்ட்டு அதை பற்றி சொல்றது. சார் ரமேஷ் சார் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு ஓரளவுக்கு. எல்லாருமே ஃபீட்பேக்கில் நம்ம நற்பது ரொம்ப நல்லா முக்கியமானது. அந்த ஃபீட்பேக்கில் தான் என்ன பேசினாங்கன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அனைவருக்கும் ராமநாதன் சாருக்கு ரொம்ப நன்றி ஐயா. இன்னைக்கு தான் நானும் பார்க்குறேன். ரொம்ப நன்றி ஐயா. கோடான கோடி நன்றி. ரொம்ப அழகாக பேசுறீங்க. ரொம்ப நல்ல அறிவுபூர்வமான விஷயத்த சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ரமேஷ் சார். நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ லோகநாதன் சார். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம் அப்படின்னு ஒரு பாட்டோட தான் சார் ஆரம்பிச்சாரு. நீங்க அதை பிகினிங்ல அந்த பாட்டை ஒரு வார்த்தை பாடிருக்கீங்க. ஓகே பகத் சார் நீங்க பேசலாம். ஹலோ, இப்போ கேக்குதுங்களா சார்? நல்லா கேக்குது சார். ஓகே சார், தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ராமநாதன் சார் பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது வெற்றி அடையுங்கள், இல்லைங்கன்னா கற்றுக்கொள்ளுங்கள், அந்த மாதிரி ரொம்பவே சிறப்பானதா இருந்துச்சு. சார் சொன்ன எல்லா எல்ஸும் ரொம்ப நல்லாவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. அதோட ரியல் டைம் ஸ்டோரியை சொல்லி ரொம்பவே கருத்துள்ளதாகவும் இருந்துச்சு. ஓவரால் இந்த செஷன் ரொம்பவே நல்லா கொண்டு போனீங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி பகத் சார். அப்புறம் அவருடைய பகத்தோட ஸ்பீச்சும் நாளை மறுநாள் இருக்கு. நாளைக்கு லட்சுமணன் சார் பேசுறாரு. எல்லாருமே அவசியம் கலந்துடுங்க. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? யாரும் இன்னும் கை உயர்த்தலை. இல்லாத பட்சத்தில் நம்ம சார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சார் உங்கள் ஏற்புரை கொடுக்கலாங்க சார். இவங்க சிவகணி மேடம் கை உயர்த்திருக்கிறாங்க. பேசுங்க மேடம். சார் சிவகணி அவங்க கவிதா 2 பேர் இருக்காங்க அடுத்தடுத்து. சிவகணி மேடம் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு நிகழ்வு ரொம்ப சிறப்பா இருந்தது சார். 12 விஷயங்களை ஒவ்வொன்றுலையுமே நிறைய கருத்துக்களை ரொம்ப அழகா எடுத்து ஆழமா உள்வாங்கிக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அந்த கதையும் சொன்னீங்க. அதாவது அந்த முனிவர் வந்து ஒரு பெண்ணை சுமந்துட்டு வர்றாரு, அதை கரையிலேயே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிதான் இன்னைக்கும் நம்மளும் நிறைய விஷயங்களை வந்து மனசுல ஏத்திட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டோமோ அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே கற்கதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த பிளெஸிங்ஸுக்கான அந்த கவுண்ட்டுக்கான கோட்ஸையும் சொன்னீங்க பாத்தீங்களா. கடைசியா வந்து நற்புலரியில முடிச்சீங்க. ஸோ நல்ல ஒரு இதயங்கள் இணைந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறத
அந்த மாதிரி நம்ம நிறைய உறவுகளை வச்சுக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையும் சுகமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய நிகழ்வு மிகச் சிறப்பா இருந்தது. ஸோ உங்களுக்கான ஒரு கவிதை. கற்பதை நம்மிலே கலையாய் கொண்டிட, கற்பதை நம்மிலே கலையாய் கொண்டிட, நற்கொடை தந்துமே நற்கொடை தந்திட நாடுமே உய்யுமே, நற்கொடை தந்திட நாடுமே உய்யும். செவிச்செல்வமே சேர்க்கும் வளத்தை, செவிச்செல்வமே சேர்க்கும் வளத்தை, குவிப்போம் அறிவினை கூர்மையாய் கேட்டுமே, குவிப்போம் அறிவினை கூர்மையாய் கேட்டுமே. நவின்றிட நாவினில் நலமும் விளையுமே, நவின்றிட நாவினில் நலமும் விளையுமே. புவியினில் வரமாய் புதுமையை படைப்போம், புவியினில் வரமாய் புதுமையை படைப்போம். சிரிப்பே மருந்தாய் சிறந்தே வாழ்ந்திட, சிரிப்பே மருந்தாய் சிறந்தே வாழ்ந்திட, உரிமையாய் கொண்டிட உணர்வினில் கலந்திடும், உரிமையாய் கொண்டிட உணர்வினில் கலந்திடும். அன்பினை விதைத்திட அகிலமும் சிறக்குமே, உன்னிலே கொண்டிட உயர்வினை காட்டுமே. வாழ்க்கையை வாழ்ந்திட வாகையாய் பரிசுதான், வாழ்க்கையாய் வாழ்ந்திட வாகையாய் பரிசுதான். ஆழ்மன எண்ணமே ஆண்டிட வைக்குமே, ஆழ்மன எண்ணமே ஆண்டிட வைக்குமே. முன்னணி வகிக்கவே முதன்மையாய் அனுபவம், முன்னணி வகுக்கவே முதன்மையாய் அனுபவம். தன்மையாய் ஏற்றிட தரணியும் உய்யுமே, தன்மையாய் ஏற்றிட தரணியும் உய்யுமே. வழியாய் அமைத்திட வழிகளும் மறைந்திடும், வழியாய் அமைத்திட வழிகளும் மறைந்திடும். சுழியாய் போட்டிட சுகமாய் மாறுமே, விழியிலே கண்டிட வியப்புமாய் ஆயிடும். அழிவுமே அகன்றிட அனுபவி இன்னொடி, எண்ணிடு நாளுமே எண்ணிலா விஷயத்தை, மண்ணிலே உள்ளதே மனமும் நிறையுமே. அக்கறை உன்னிலே ஆயுளும் நீளுமே, உயர்த்துவாய் உன்னையும் உலகையும் நாளுமே. இணைத்திடு நற்புலரி இயங்கிடு நாளுமே. வாய்ப்பிற்கு நன்றி சார். நன்றி சிவகணி மேடம். வெரி லாங், அருமையான கவிதை. எப்படி இந்த நேரத்தில் இவ்வளோ கவிதைகள் உங்களுக்கு வார்த்தைகள் கிடைக்குதுன்னு தெரியல. அதை கண்டு நான் சிலாகிச்சிருக்கிறேன். நம்மளுடைய லட்சுமணன் சாரோட வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறேன். நன்றி மேடம். அடுத்து கவிதா மேடம் பேசலாம். அவங்க பிரேமலதா மேடத்துக்கு வந்து செஷனோட அதிகமான ஒரு ஃபீட்பேக் நேற்று கொடுத்துருந்தாங்க. சூப்பராக பேசுகிறாங்க. அவங்களோட செஷனுக்கும் நாங்கள் ஆவலாக காத்திருக்கோம். இப்போ அவங்க ஃபீட்பேக்காக வெயிட் பண்ணுறோம். சார் அனைவருக்கும் எஸ் சார் கேக்குதா? வெரி கிளியர். அனைவருக்கும் காலை வணக்கம். நன்றி சார். ராமநாதன் சாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன் சார். நீங்கள் எல்லாம் இருக்கிறதும் அதை பற்றி அதை கூட நான் கனெக்ட் ஆகிருக்கிறதுமே ஒரு பெரிய பிளெஸிங்காக திருப்பியும் நான் ஒரு சொல்லிக்க விரும்புகிறேன் சார். நீங்கள் அதாவது கற்றோர் முன்னிலையில் நம்ம ஒரு சபையில் இருந்தோம்னா அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மளுக்கு ஒரு லேர்னிங் தான், லேர்னிங் ப்ராசஸ். எவ்ரிடே இஸ் ஏ லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அனுபவங்கள்லாம் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாடங்கள், ஒவ்வொரு லெசன் சொல்லுவேன் நான். ஸோ உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், என்னதான் நாங்கள் எல்லாருமே ட்ரெயினராக இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சார் சொன்னார் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்கிற மாதிரி நம்ம எவ்வளவோ லேர்ன்ட்டு. இது என்னது சாஃப்ட் ஸ்கில் லேர்னிங் பற்றி தான் சொல்ல போகிறாங்க, நம்மளுக்கும் இது தெரிஞ்சது தானே, நம்மளும் இதை டீச் பண்ணியிருக்கோம்னு அதை வந்து தலையில் ஒரு தட்டி, இதை பாரு உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல 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 எனக்கு ஆச்சரியங்களும் உங்களுடைய அனுபவங்களையும் பார்த்து வியக்கிறேன் சார். நான் உங்கள்கிட்டெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக வந்து ஒரு செஷன் ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு பிரேமலதா மேடம் சொன்னோன்னு வேற எனக்கு ஒரு ஆவல் வந்து தூண்டிடுச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட் சொல்லுவார், யூ ஆர் ஆல்ரெடி லேர்ன்ட் மேம், நீங்கள் ஏன் திருப்பி திருப்பி அதை போய் படிக்கணும் இதை போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நிச்சயமாக வந்து நம்மளோட லேர்னிங் ப்ராசஸை கற்றுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து வளருவோம். அது மட்டும் இல்லாமல்
நம்ம வந்து தெரிஞ்சது வந்து இத்தினூண்டு தான். உலகத்துல பிரபஞ்சத்துல உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். அந்த 5 விரல்களும் ஒரே மாதிரி இல்ல இல்லையா? ஒவ்வொருத்தரோட பிளெஸ்ஸிங்ன்ற ஒரு வார்த்தை தான் திருமா சார் வந்து கொடுத்தாரு. ஆனா ஒவ்வொருத்தரோட திங்கிங்கும் பார்த்தா என்ன அழகான ஒரு புரிதலோட என்ன அழகா அதை கனெக்ட் பண்ணி அந்த லைன்ஸை வந்து டாட்ஸை வந்து லைன்ஸா கனெக்ட் பண்ணி நீங்க சொல்ற விதங்களும் ரொம்ப அருமையா இருந்தது. அஃப்கோர்ஸ் நானும் அது வந்து இதை வந்து நீங்க சொன்ன அந்த வேர்ட் ஃப்ரேமிங்கை வந்து கடைபிடிச்சிட்டு வரேன். சைலண்ட் சொன்னீங்க பார்த்தீங்களா, லிசன் வந்து லிசனிங் மட்டும் இருக்கக்கூடாது, ஆக்டிவ் லிசனிங்ல சைலண்டா இருந்து அப்சர்வ் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து ரெசிப்ரோகேட் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணியிருந்தீங்க சார். அதை கனெக்ட் பண்ண விதத்துக்கும் அதை நினைவுபடுத்தினதுக்கும் ரொம்ப நன்றி. கவுண்ட் யுவர் லைஃப் பை ஸ்மைல்ஸ் பட் நாட் பை டியர்ஸ்ன்னு சொல்லி நான் அடிக்கடி வந்து அதை வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பேன். எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து மனம் தோழுதோ இது இதோ ஸ்மைலை வந்து ஒரு இது சார்லி சாப்ளின் எப்படி ஒரு இது மாஸ்க் மாதிரி போட்டுக்குவாரோ, மற்றவங்களை வந்து சிரிக்க வைப்பாரோ, அது மாதிரி நம்ம வந்து எப்பயுமே மற்றவங்களை வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கற்றுக்கிட்டா அதோட ஃபீட்பேக் செஷன் அருமையா ஒவ்வொருத்தவங்க சொல்ற விதமும் அவ்வளோ அழகா இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா உங்கள்கிட்ட ஒரு செஷன் ஆன்லைன் செஷன் எடுக்கணும்ட்டு விரும்புறேன் சார். வாழ்த்துக்கள் சார். மேன்மேலும் உயரணும் இந்த பிரபஞ்சத்திட்டையும் நானும் வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். மற்றவங்களும் பேசணும், அதனால நான் விட்டு கொடுத்துட்டேன். வாய்ப்பு கிடைச்சா உங்கள்கிட்ட டைரக்டா பேசுறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. தேங்க்யூ. நன்றி கவிதா மேடம், அருமையா இருக்கு. ஆக்சுவலி நம்ம ட்ரைனர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு காமன் குவாலிட்டியா நான் நினைச்சுட்டு இருக்கிறது, அவங்க ட்ரைனிங் எடுக்கிறத விட ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரைனர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது தான். அதையும் நீங்கள் கோடிட்டு காமிச்சிங்க, அருமையான ஒரு ஃபீட்பேக். வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? ஒரு 4 பேர் கை இருக்கு. ட்ரைனிங் ஒரு போதை சார். கண்டிப்பாக கற்றுக்கிறது தான் ஒரு போதை ட்ரைனருக்கு. லோகநாதன் கை வச்சிருக்காரு. லோகநாதன் அவர் அநேகமாக பாட்டோட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பாடுங்க சார். பழைய கை. ஓகே. ரமேஷ் ஐயானால எனக்கு ஒரு தனிப்பட்டு எப்பவுமே ராமநாதன் சார் லோகநாதன், இது ஒரு கனெக்ஷன் இருக்கு. ராமநாதன் லோகநாதன் ஐயா, கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமாய் என்றாராம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமாய் என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வே இனிமை என்றார், ஒரு மனிதன் வாழ்வே கொடுமை என்றான், படைத்தவனு உடனே சிரித்து விட்டார். சார் சொன்ன நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி லவனான் சார். இந்த பாட்டோட தான் இந்த செஷன் நிறைவு பெற்றது நான் நினைக்கிறேன். அருமையா இருந்தது. சிவகணி மேடம் பேசிட்டாங்க நினைக்கிறேன். சார் பேசிட்டாரு. சார் ஒரே நிமிஷம் சார். ரமேஷ் சார் ஒரு நிமிஷம். பேசுங்க சார். சார் ராமநாதன் சார் உங்க அலைபேசி எண் கொஞ்சம் சொல்லுங்க சார். 94 சொல்லுங்க சார். ப்ளீஸ் எழுதிங்க. நான் சாட்ல போடுறதுக்கு எனக்கு தெரியல. எனக்கு 944 94456 83815. I repeat, 94456 83815. Thank you sir. இதான் வாட்ஸ்அப், இதான் மொபைல் நம்பர். தேங்க்யூ. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நம்பர் வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி மில்டன் சார். சார் நீங்க பேசலாம் சார். உங்க ஏற்பது ஒரு நிமிடம். எஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்ங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. நற்புலி மூலமாக கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பு. அருமையான நண்பர்கள், அருமையான பங்கேற்பாளர்கள், அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ், அருமையான ஃபீட்பேக், அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்றைய நாள் ஒரு அருமையான வரம் எனக்கு. ஸோ ஒவ்வொருவருடைய ஃபீட்பேக்ல இருந்து நான் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொருவரோட ஃபீட்பேக்லையும் ஒரு நல்ல விஷயம் எனக்கு கிடைச்சது. இதை வச்சுட்டு நான் நிச்சயம் என்னோட பயிற்சி வகுப்புகளை நான் இன்னும் மேலும் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தீங்க. ஸோ எனக்கு ஃபீட்பேக் கொடுத்து என்னை உற்சாகப்படுத்திய, எனக்கு உற்சாகமூட்டிய உங்கள் அனைவருக்கும் உங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
மிக அருமையாக இந்த ப்ரோக்ராமை கொண்டு செலுத்திய ரமேஷ் நாகராஜன் சார் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா வரங்களும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. நன்றி. நன்றி ராமநாதன் சார். வி ஆர் பிளஸ்டு, வி ஆல் பிளஸ்டு. இன்னைக்கு உங்களுடைய செஷன் கேட்டதுக்கு தேங்க்ஸ் டு யூ. அண்டு எல்லாருக்குமே இருந்து ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, வேலை நிமித்த காரணமாக வர முடியாதவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்து